நேரத்தை நீர் மீண்டுமாக எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான அந்த காலை பொழுதிலே வந்திருக்கிற எங்களை நீர் காண்கிற தேவன். நிச்சயமாக உம்முடைய வார்த்தை ஒன்றே நாங்கள் யார் என்பதை காண்பிக்கவும், ஆண்டவரே அந்த வார்த்தை ஒன்றே நாங்கள் சரியா பிள்ளையாக என்பதை காண்பிக்கவும், கர்த்தாவே இந்த நாளிலே நாங்கள் எங்கு இருக்கிறோம் என்பதை கண்டுகொள்ளவும் உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களுக்கு போதிக்கிறதா இருக்கிறபடினால் நிச்சயமாக அந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்பட்டு கர்த்தாவே ஆண்டவரே இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாங்கள் கடந்து போகும்போது அந்த வார்த்தை எங்களோடு பேசத்தக்கதாக நிச்சயமாக உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த அருமையான பொழுதிலே கர்த்தாவே பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே நிச்சயமாக இந்த நாளுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். அதனால இந்த நாளுக்காக எங்களோடு நீர் பேசி கர்த்தாவே எங்களை நீர் பலப்படுத்தி எங்களை புஷ்டியாக்கி கர்த்தாவே உம்முடைய வார்த்தை எங்களை இன்னும் அதிகமாய் உம்மிடத்திலே கிட்டி சேர்க்க நீர் உதவி செய்வீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும், அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும், அந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். நாங்கள் அடிக்கடி நாங்கள் வாசித்த வசனம்தான். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். 1008வது பக்கம், பழைய ஏற்பாடு. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமென். ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கடந்த வாரம் அடியான் இல்லை, அடியானோடு சகோதரன் ஐந்தடம் அங்கே இல்லை. ஆனாலும் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் ஒரு அருமையான செய்தியை கேட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அதுக்காக கர்த்தரை நன்றி தெரிவிக்கிறேன். ஆமென். அர்ப்பணிப்பு என்ற ஒரு செய்தியை அவருடைய பாணியிலே நீங்கள் நகைச்சுவையாக கேட்டதாக ஒவ்வொருவரும் அங்கே சொன்னீர்கள். ஒவ்வொருவரிடம் நான் கேட்ட வேளையிலே ஒரு சில பேர் சொன்னார்கள், அந்த காட்சி அங்கேயும் வருகிற வேளையில இன்னும் அதிகமாக எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினது. ஆமென். கர்த்தர் தாமே அவருடைய பரிசுத்த ஆவியானவர் இடத்திலும் அவருடைய வார்த்தையை அவர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அதனாலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே நேரத்திலே கடந்த வாரத்திலே என்ன நடந்தது என்பதை குறித்து நீங்கள் அங்கே அவளாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அது ஒரு நடைமுறையாக இருக்கிறது. தீர்க்கதரிசி தன்னுடைய பிரயாணங்களை அதிகமாக அங்கே ஜனங்களுக்கு தெரிவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு சபையார், ஒரு குடும்பமாக இருக்கிறோம். சபையிலே என்ன நடக்கிறது என்பதையும் ஊழியங்களிலே என்ன நடக்கிறது என்பதையும் நீங்கள் ஒரு சிலதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஏனென்றால் தேவன் தம்முடைய ஜனத்தை எல்லா இடங்களிலும் அவர் வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அதே நேரம் நாங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜனமாக இருக்கிறோம். அதனாலே கர்த்தர் தாமே அதை ஆசீர்வதிப்பாராக. உதடு ஒட்டி கொண்டிருக்கும். காலையில இருந்து அப்படியாக இருக்கிறது. நான் பிள்ளைகளுக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கும் போது அது அப்படியாக இருந்தது. ஆமென். அதனால சில நேரத்தில் வசனம் மாறும். ஏன்னா அந்த
டக்குன்னு ஜம்ப் பண்ணுவேன். அதனால கத்ததாமே உங்களுக்கு அதை புரிய வைப்பாராக. ஆமேன். அதனாலே நாங்கள் கடந்த வாரம் அங்கே கடந்து சென்று கத்தருக்குள்ளாக ஊழியங்களை செய்ய தேவன் உதவி செய்தார். அருமையான சபையார் அந்த ஊழியக்காரனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதனாலே தேவன் ஒவ்வொருவரை கொண்டு அவர் பயன்படுத்துகிற தேவன். அதனாலே நாங்கள் சில வீடுகளுக்கும் சென்றும் சில காரியங்களை செய்ய தேவன் எங்களுக்கு அந்த உதவியை அங்கே தந்தார். அந்த பிசாசு பிடியினாலே சில காரியங்கள் அங்கே இருக்கிறது. அது அவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். அதே நேரத்தில் தேவனுக்குள்ளாக அந்த சபையை அவர்கள் ஏற்கனவே எங்களை போல ஒரு பழமையான ஒரு சபையாக இருந்தாலும் அந்த மெசேஜில் ஒரு அளவான ஒரு குறுகிய வளர்ச்சியிலே அவர்கள் உடையவர்களாக இருக்கிறார். அதுக்காக நான் அவர்களை குறைவாக சொல்ல விரும்பவில்லை. அந்த காரியம் ஆனாலும் தேவன் இந்த நாட்களிலே நீங்கள் அந்த ஊழியக்காரனும் இங்கே கூறினதை நீங்கள் கேட்டுவிருப்பீர்கள். ஏனென்றால் அவர் சொல்லியிருந்தார், என நான் இந்த காரியங்களை பார்க்கும்போது தான் நானும் அந்த செய்திகளை குறித்து அறிந்து நான் படிக்க துவங்கியிருக்கிறேன். அதனாலே அந்த ஒரு காட்சியை தேவன் ஏற்படுத்தினதுக்காகவும் அவரை அந்த வண்ணமான ஒரு உணர்வுக்கு தேவன் ஏற்படுத்தினதுக்காகவும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏனென்றால் இந்த காலத்திலே எங்களுடைய செய்தியின் நோக்கமே என்ன? பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களுக்கு. ஆமேன். அதே வண்ணமாக தான் ஒரு சபை செய்தியை தந்திருக்கேன். நான் பேசும்போது தான் அதை மேட்சிங் பண்ண தேவன் அங்கே காண்பித்தார். ஏனென்றால் நான் எப்பயுமே ஒரு வாரமாக செய்தி எடுத்தாலும் அந்த ஞாயிறுக்காக நான் முதல் நாள் இரவு தான் அதை ஆயத்தப்படுத்துவேன். ஆமேன். அந்த நேரத்தில் அநேக புத்தகங்கள் எடுப்பேன். அதிலே தேவனுக்குள்ளாக வருகிற ஒரு காரியத்தை தான் நான் எடுப்பது உண்டு. அதிலே இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஆள்மாறாட்டம் செய்தல். ஆமேன். கிறிஸ்தவ மார்க்கத்தை ஆள்மாறாட்டம் செய்தல் என்ற ஒரு தலையங்கத்திலே நான் செய்ய விரும்புகிறேன். ஆமேன். அதனாலே அந்த இடத்துக்கு போய் சில சகோதரர்களையும் எங்களோடு ஆரம்ப நிலையில் இருந்தவர்களையும் நாங்கள் சந்தித்து சில காரியங்களை ஊழியத்தின் அடிப்படையிலே நாங்கள் பேசினோம். ஆனால் அதை சில பேர் வித்தியாசமான முறையிலே அணுகியிருந்தார்கள். அதை நீங்கள் விரும்புவீர்கள். ஆனால் நான் அதை காண்பிக்க விரும்புகிறேன், இப்பொழுது அல்ல. ஏனென்றால் நாங்கள் அந்த உறவுகளை நாங்கள் சந்திக்க போயிருந்தாலும் நாங்கள் மன்னிப்புக்காக போனோம் என்ற ஒரு புதுவிதமான ஒரு கருத்தை அங்கே தெரிவித்திருந்தார்கள். ஆமேன். சரி, அப்படிதான் நாங்கள் அங்கே என்னென்னா நான் போகும்போது தனிமையாக போகிறதில்லை, சாட்சியோடு. ஏனென்றால் நாங்கள் பலிபீடத்திலிருந்து பேசுகிற காரியங்கள் அது உண்மையாக இருக்க வேண்டும். ஆமேன். ஒரு சாட்சியானது 2-3 காரியங்களினாலே நிலவரப்படும். ஆமேன். அப்படியாக கூறியிருந்தார்கள். ஓகே, அதுவாக இருந்தாலும் வேத அடிப்படையில் அது நல்லதா கெட்டதா? ஒருவர் மன்னிப்பை கேட்க போறது நல்லதா கெட்டதா? ஆமேன். அது வரவேற்கத்தக்கது. ஆமேன். அது 7-70 தரம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருந்தார். அதனாலே அவர்கள் அதை அந்த டைப் பண்ணி போட்டதாக மன்னிப்புக்கு கெஞ்சி போனோமாமன். ஆமேன். அது வரவேற்கத்தக்கது. ஆனால் நாங்கள் அதுக்கு போகல. சில காரியங்களை நாங்கள் தெளிவுபடுத்த அங்கே போயிருந்தோம். அது சொல்லப்பட்டவரால் அது புரிந்து கொள்ளப்பட்டதோ அல்லது கேட்டவர் அதை அப்படியாக புரிந்து கொண்டு போட்டார்களோ தெரியவில்லை. ஆமேன். ஆனாலும் நாங்கள் இந்த நாட்களிலே அந்த காரியங்களை குறித்து அதிக ஜாக்கிரதையாக, ஏனென்றால் நாங்கள் இந்த நாட்களிலே போராட்டம் யாரோடு உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆமேன். மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஆமேன். இன்றைக்கு ஆவிகளோடு. எல்லா மனிதர்களும் நல்லவர்கள். ஆனால் அந்த மனிதனுக்குள்ளாக கிரியை செய்கிற ஆவியை குறித்து தான் வேதம் எங்களுக்கு போதிக்கிறதா இருக்கிறது. அது நானாயிருக்கலாம், நீங்களாயிருக்கலாம், அல்லது மற்றவர்களாயிருக்கலாம். அது இந்த செய்தியும் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். இப்போ பேசும்போது தான் அது உண்மையாகவே நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு உதவி செய்யும். என்ற ஆள்மாறாட்டம், அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்தை ஆள்மாறாட்டம் செய்து. ஆமேன். இந்த வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தை தான் நான் ஆள்மாறாட்டம் செய்கிறேனா, நீங்கள் ஆள்மாறாட்டம் செய்கிறீர்களா,
நீங்கள் சரியா பிள்ளையா என்பதை காண்பிக்கிறதே இந்த செய்தி தான். ஆமேன். அதனால் தான் இந்த செய்தியானது நீங்க பார்க்கும் போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக காரியமானது ஒரு கிறிஸ்தவன் இருந்தா அவன் ஆள்மாறாட்டம் செய்கிறானா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கலாம். ஆனால் தேவன் இந்த கடைசி நாட்களிலே கொடுத்த இந்த செய்தியானது, அதாவது பரிசுத்த ஆவியானது, நீங்க ஆள்மாறாட்டம் செய்கிறீர்களா இல்லையா என்பது அப்படியே காட்டி, உங்களோட நிர்வாணத்தையே காட்டி, எதுவுமே மறைவில்லை. ஆமேன். அதுதான் இந்த பரிசுத்த ஆவி. ஆமேன். இந்த பரிசுத்த ஆவியின் அந்த செய்தி தான் நீங்க யார் என்பதை காண்பி. நான் யார், நீங்க யார், நீங்க போற சபை யாரு, இன்னைக்கு என்ன நடக்கிறது என்பதை காண்பிக்கிற செய்தி. அதான் சொல்றேன், இது ஒரு சாதாரண செய்தி அல்ல, இது அக்கினியால சுட்டரிக்கப்படுற செய்தி. ஆமேன். அது எல்லா அழுக்குகளையும் நீக்கிறது தான் பரிசுத்த ஆவியா இருக்கிறது. அப்ப இந்த செய்தி தான் யார் என்பதை காண்பி. அதனால கவலைக்குரியதாக இருந்தாலும் இன்னைக்கு ஆள்மாறாட்டம் செய்கிறவர்களை நாங்கள் இனம் காண வேண்டிய ஒரு கட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா இந்த செய்தி அப்படிப்பட்ட காரியமாக இருக்கிறது. ஆமேன். இன்னைக்கு அப்படி பேசுறவர்கள் இப்ப இந்த நாட்களிலே நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் ஏற்கனவே முன்னமே, இந்தியாவில இருந்து ஒரு சவரன் கூட்டங்களை நடத்துவதாக அதை அவர்கள் பப்ளிக்காக வீடியோல போட்டிருந்தார்கள். ஏன்னா அந்த அந்த மேடையில நாங்க இருப்போம். ஆனா நாங்க எந்த மேடையில இருக்கிறோம்? தேவனுடைய காரியத்தை. ஆனா அப்படி பேசின நபர்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாத வண்ணம் இன்னைக்கு அவர்களோடு இருக்கிற ஐக்கியத்தில் இருக்கிற நபர்கள் தான் அந்த கூட்டத்தையே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். அதுல ஒரு வினோதமான ஒரு காரியம் என்னன்னா, இதை மாமிசம் ஆசிங்க சித்திக்கார்கள் முன்னமே சொன்னது மாதிரி செய்தி. எப்பயுமே தேசத்துக்குள்ளாக ஆவிக்குரிய மாமிசத்துல நடக்கிற ஒவ்வொன்றும் ஆவிக்குரிய அடையாளமா இருக்கிறது போல இன்னைக்கு அவர்கள் கூட்டம் வைத்த இடமே யாராலையும் கண்டுகொள்ள இயலாம். வினோதமான காரியம். நீங்க கூட்டத்துக்கு போகணுமெண்டா நீங்க போய் இறங்குற இடத்துல தான் அந்த ஆட்களை அழைத்து போவார்கள். ஏனென்றா அந்த எதிரிகள் அந்த நபர் வருகிற வேளையில அதை நாங்க கேட்போம், அவங்க எப்படி செய்வாங்கன்னு கூறிய நபர்களுக்கு பயந்து அவர்களோடு இருந்து இணைப்புல இருக்கிறவர்களே ஒரு ரகசிய இடம். இப்ப மொசாட் ஒரு ரகசிய ஒரு இடத்தை வைக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அவர்கள் வைக்கிறார்கள். அப்ப இந்த செய்தியில, இப்படிப்பட்ட ஒரு மகத்தான செய்தியில, இப்படிப்பட்டதான ஆள்மாறாட்டம், ஒரு குழப்பவாதிகள், குழப்பமான காரியங்களிலே மத்தியிலே நாங்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய கிருபையினாலே நீங்க எது சரி என்பதை செய்ய தேவன் செய்தியை வைத்திருக்கிறார். ஆமேன். அதனால நாங்கள் செய்தி தான் எங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எங்களை வழி நடத்தும். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுதான் நடந்த சம்பவங்களாக இருக்கிறது. நாங்கள் அங்கே தேவனுக்குள்ளாக ஒரு பெரிய வெற்றியோடு அதை செய்ய தேவன் உதவி செய்தார். ஆமே. என்னை விட பிரதருக்கு தான் அங்கே பாரம் வந்தது. நான் போய் வந்தோன்னு அடுத்த நாளே அவர் கோல் அடித்தார். ஆமேன். ஏனென்றால் நாங்கள் எப்படி இனி வர நாட்களிலே தேவனுடைய காரியங்களை அந்த இடத்திலே நாங்கள் ஒத்தாசையாக அந்த ஊழியக்காரனுக்கு இருந்து செய்ய வேண்டிய காரியத்திலே அவர் என்னோடு சில காரியங்களை பேசியிருந்தார். அதனால கர்த்தர் தாமே உங்களை முகமுகமாய் மீண்டும் காண செய்த கிருபைக்காக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். நாங்கள் இப்போ வாசித்ததை நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள். எசேக்கியேல் 36 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமேன். இப்ப எசேக்கியேல் பாருங்க, ஏறக்குறைய 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த காலத்துல, முன்பல்ல இந்த காலத்துல நாம் வாழ்கிறவர்களுக்காக எழுதி வைத்த ஒரு தீர்க்கதரிசனமாயிருக்கிறது. அப்ப கல்லான இருதயத்தை எடுத்து எது வருகிறது? பரிசுத்த ஆவி. நலமான அந்த இருதயத்தை தேவன் என்ன செய்கிறார்? புதிதான ஒரு ஆவியை வைக்கிற ஒரு காலம்தான் இது. அப்ப கல்லான இருதயம் என்றால் எப்படியானது? கடினம், மன்னிக்க முடியாது.
எங்களோட வாழ்க்கையில மாற்றப்படாத காரியங்கள் தான் கல்லான இறுதி. ஆனா இந்த காலம் எப்படிப்பட்ட காலமா? புதிதான ஆவி, புதிய பிறப்பு. ஆமேன். நலமான ஒரு செய்தி. இதை தேவன் என்ன செய்வாரா? உங்களுக்கு கொடுப்பேன். ஆமேன். கல்லான இருதயம் இருந்தா நாங்க மனிதர்களை பார்த்து சொல்லுவோம், ஒரு இரக்கமே இல்லாதவன் என, ஒரு மிருகமாக இருக்கிறாங்க என. நாங்க நன்மை செய்தாலும் தீமை செய்யறாங்கன்னு நாங்க ஏன் ஒரு மற்ற மனிதரை சொல்லுவோம்? இயற்கையாக அவங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு குணாதிசி. ஆனா தேவன் இந்த காலத்துல என்ன இருதயத்தை எங்களுக்கு தருவேரா? கல்லானதை எடுத்து நவமான நலமான என சொத்தான இருதயத்தை தேவன் தருவதாக என்ன செய்திருக்கிறாரா? அவர் வாக்கு கொடுத்திருக்கு. அதனாலதான் தீக சொல்றேன், மற்ற காலங்கள்ல கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த காலம் அவரவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர். இப்ப எனக்கு ஒருவரை மன்னிக்க முடியாம இருந்தா எனக்குள்ள என்ன இருதயம் இருக்கு? கல்லான இருதயம். எண்ணம் நான் மாறேன். ஆமேன். அந்த நவமான இருதயம் எனக்கு வரையில். மற்றவருக்கு நான் புறங்கூறுறேன்டா எனக்குள்ள என்ன வரையில? இன்னும் பரிசுத்த ஆவி வரையில். புரியுதா உங்களுக்கு? ஆமேன். என்ன? ஆமேன். ஏனென்றா இந்த காலம் அதுதான். ஏன்னா முத்திரையாக கொடுக்கப்பட்டது பரிசுத்த ஆவி. அதான் திகசி இந்த புத்தகத்திலே ஒரு கதையை சொல்றேன்னா, ஒரு ஊழியக்காரர் 2 பேருக்குள்ள ஒரு உரையாடல். அப்ப அவர் சொல்றாரு, இப்படியாக பரிசுத்த ஆவியை பெற்று இரத்தத்தால கழுவப்பட்டு நல்ல காரியங்களை செய்து, காரியங்களை எல்லாமே ஒரு மனிதன் செய்து இழக்கப்பட்டு போகலாம். இதை குறித்து நீர் என்னன்னா அந்த அவர்கிட்ட கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்கக்குள்ள அவர் சொல்றார், அப்படியானா நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீ இதுக்கு பதில் சொன்னா நான் அந்த காரியத்துல நான் என்ன செய்யறேன்னா பதில் சொல்றேன் என்று சொல்றேன். அப்ப நான் அதை அழகாக அவர் சொல்றபடினா நான் அதையே வாசிக்கிறேன் பாருங்க. அப்ப பாருங்க, அப்ப அவர் 65ஆவது பந்தியில சொல்ற, நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருப்பினும் அது பொருட்டல்ல. கர்த்தராகிய இயேசுவினுடைய இரத்தம் இல்லாமல் நீங்கள் பரலோகத்துக்கு நீங்க என்ன செய்யலாது? செல்ல இயலாது. அது வெறுமனே சுயமாய் உருவாக்கி கொண்ட நீதி மாத்திரமே. ஆகவே நீங்கள் எவ்வளவு அந்த கதையை ரைட் 64ஆவது பாருங்க. பேசிக்கொண்டிருந்த அந்த ஊழியக்காரர் மிக சிறந்த ஒரு வேத மாணாக்கார், முதல் கேட்டவர். இப்படியாக இருந்தாலும் அவர் இழைக்கப்பட்டார். நான் உம்முடைய கேள்விக்கு பதிலளிப்பேன். ஒரு மனிதன் மிகவும் நல்லவனாக இருக்கிறான். அதாவது அவன் பொய் சொல்வதோ திருடுவதோ அல்லது அது மோசமான காரியங்களை செய்வதில்லை. ஆனால் அவன் அவ்வளவு நல்லவனாக இருப்பதனால் கிறிஸ்துவனுடைய இரத்தம் இல்லாமலே தேவன் அவனை பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறீரா என்று கேட்டார். அவன் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்ற, இவன் நல்லவன், ஒரு பொய் சொல்வதில்லை, எல்லா காரியம் இருக்கு. அப்ப அவர் சொல்ற அந்த ஊழியக்காரன் அவர் கேட்கிறேன், அப்படியானால் கிறிஸ்துவனுடைய இரத்தம் இல்லாம அவன் பரலோகத்துக்கு போவானா என்று கேட்டோன்னா பதில். புரியுதா உங்களுக்கு? ஏனென்றா ஒரு மனிதன் எப்படி நல்லவனோ கெட்டவனோ இப்படியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மாத்திரம்தான் அவனை பரலோகம் கொண்டு போகும். ஆமேன். அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்படாது. அப்ப அவர் மன்னிக்காம எதுவுமே மன்னிக்கப்படாது. அவர் அந்த ஆவியை தராம ஒருவனும் அங்க போகலாம். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் அந்த அதே போலதான் இன்றைக்கு நாங்க எவ்வளவு நல்லவர்களாக இருக்கலாம், காரியங்கள் உடையவளாக இருந்தாலும் எங்களுக்கு பரிசுத்த ஆவி இல்லாட்டி நாங்க போக முடியாது. அப்ப அதனாலதான் அதான் சொல்ல, இன்னைக்கு எத்தனையோ நல்ல கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் நன்மை செய்யறவர்கள் இருந்தாலும் அந்த பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வராட்டி அவன் இழக்கப்பட்டவன். அப்ப அந்த தேவன் வந்தது ரத்தம் சிந்தினதன் நோக்கமே அதற்காக தான். அப்ப எந்த உலகத்துல எந்த நல்ல மனிதனும் நான் பரலோகம் போவேன் என்று சொல்லலாம். ஏனென்றா அவன் தேவனிடத்துல வராம ஒருவனும் என்ன செய்யலாம், அந்த இடத்துக்கு போயில. ஏன்றா அதுதான் வழி, அதான் வழியும் சத்தியமும்
ஜீவனுமாயிருக்கிறார். அப்ப அவரை அல்லாமல் ஒருவனும் எங்க போகலாதான் பிதாவினிடத்திலே போக முடியாது என்று. அப்ப பாருங்க, இன்னைக்கு இந்த காரியமானது பரிசுத்தாவி, நவமான அந்த இருதயம், தேவனுடைய அந்த புதிதான அந்த ஆவி அங்கே வருகிற வேளையில தான் என்ன மாறுது? கல்லான இருதயம் மாறுது. அப்ப தேவன் இந்த காலத்துல, ஒவ்வொரு காலத்திலும் தேவன் எப்ப பரிசுத்தாவி ஊற்றினார்? பெந்தகோஸ்தே நாள். அது மறைக்கப்பட்ட பிற்பாடு சபை காலத்தில் அப்படியே ஓடி வருது. ஆதியில் அது கொடுக்கப்பட்டது, இழக்கப்பட்டு தேவன் கடைசி நாட்கள்ல தேவன் மீண்டுமாக என்ன செய்கிறேன்? பரிசுத்தாவியை ஊற்றி வந்து இன்றைக்கு புதிதான செய்தி கூடாக தேவன் என்ன செய்கிறேன்? உங்களுக்குள்ளாக வருகிறேன். ஆமென். அப்ப பாருங்க, அந்த காரியம் வராம ஒருவனும் என்ன செய்யலாது? மாற முடியாது. அப்ப அதான் சொல்றேன், நாம் ஒரு ஜீவியம் செய்வோமானால் 68வது பந்தில சொல்றேன் பாருங்க, இப்பொழுது உங்களுடைய ஜீவியமானது நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் நீங்கள் என்பதை ரூபித்து காண்பிக்கும், அவர்களுடைய கனிகளினாலே அதை அறிவீர்கள். அப்ப பாருங்க, உங்களுடைய ஜீவியமானதுதான் நீங்க யார் என்பதை என்ன செய்ய போது? காண்பிக்க போது. அப்ப பாருங்க, அதை ரூபித்து காண்பிக்கும், அவளுடைய கனிகளினாலே அதை அறிவீர்கள். நீங்கள் இனிமையாகவும் தாழ்மையாகவும் மற்றும் அவ்விதமாக நடந்து கொள்வதாக பாவனை செய்ய முயற்சிப்பீர்களானால் நீங்கள் இன்னுமே ராஜ்யத்துக்கு வெளியே தான் இருக்கிறீர்கள். இப்ப நாங்க சில பேர் வாழாம இருப்போம், சில பேர் மற்றவர்களுக்காக வாழ என்ன செய்வோம்? நாங்க இருக்கிறவளாக என்ன செய்வோம்? காண்பிக்கிறவளா இருப்போம். ரெண்டும் என்னதா இருக்கிறது? இழக்கப்பட்ட. ஆனா பரிசுத்தாவி இருக்கிறேன்டா நாங்க இன்னொருவரை காண்பிக்கிறதுக்காக நடக்க மாட்டோம். எங்களுக்கு கோபம் வந்தாலும் நாங்க அடக்க மாட்டோம். ஏன்னா அது அடக்கி கொள்கிறது சூழலுக்காக. அது பரிசுத்தாவி. இன்னுமே அந்த போர்டருக்கு நாங்க என்ன செய்யல? வரையல. ஆனா நாங்க அது வந்தாலும் கோபம் இல்லாம இருப்போமானா அதுதான் என்னதா இருக்கிறது? எங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிறது என்பதை அது காண்பிக்கிறது. நாங்க எங்க வேதத்துல எங்க நாங்க கோபப்படலாம்டா வார்த்தைக்கு புறம்பான இடத்துல மட்டும்தான் அது அனுமதிக்கப்படும். எங்களுக்கு மாமிச ரீதியாக எங்களை கோபிக்கிற எந்த மனிதன்லயும் நாங்க கோபப்படையது. நாங்க அதை ஒரு நகைச்சுவையாக, அதை நாங்க ஒரு காரியமாக நாங்க சிரிச்சோண்டு கடந்து போகலாம் ஒழிய, எதிராக எங்களுடைய தவறுகளை காண்பிக்கிறவங்களை நாங்க அந்த வண்ணமா தான் இருக்கும். ஆனா வார்த்தைன்னு வரக்குள்ளதான் நாங்க என்ன செய்யணும்? வேறு பிரியவளா இருக்கும். ஆனா இன்றைக்கு ஜனங்களுக்கு அது தெரியாது. அந்த வித்தியாசம் நீங்க பரிசுத்தாவிக்குள்ள வந்தாதான் அந்த வித்தியாசத்தை காண்பீங்க. ஆமென். அன்னைக்கு நான் அந்த சௌரியோட பேசக்குள்ள ஒரு காரியம் பார்த்தா என்னன்னா, அந்த செய்தியை கேட்கக்குள்ளதான் அவர் சொன்னா, இந்த உங்களோட செய்தியை கேட்கும் போதுதான் நீங்க பேசினது உண்மைன்ட்டு நாங்க ஏனென்றா அங்க வேதம் வாசிச்சு செய்தியை அறிகிற ஒரு மனிதனுக்கு தான் ஒரு ஊழியக்காரன் பேசுறது சரியா பிள்ளையாண்டது. புரியுதா உங்களுக்கு? நீங்க செய்தி படிக்காம நீங்க வேதம் படிக்காட்டி நான் சொல்றது உங்களுக்கு பாஸ்ஓவர் மேலாலே போ. புரியுதா உங்களுக்கு? ஆனா நீங்க எப்ப வேதம் படிச்சு செய்தி நீங்க தீக்கர்சிட படிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு தெரியும் அது பேசுறது 100க்கு 100 உண்மை. ஆமேன். அது சத்தியம் என்று அப்பதான் அறியும். அப்பதான் நீங்க ஆமேன் நண்டுவீங்க. இல்லாட்டி அது என்னடா இது இப்படி இருக்குது, வேதம் இப்படி சொல்லுது, அவர் இப்படி சொல்றார், ஏன்னா இது சரியா இருக்குமா அல்லது பிழையா இருக்குமான்ற விதையில என்ன செய்வான்? பிசாசு விதைப்பான். ஆனா நீங்க செய்தி அறிவீங்கண்டா நீங்க என்ன செய்வீங்க? வேறு பிரிவீங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க வேறு பிரிவீங்க. ஏனென்றா செய்தி தான், தேவனுடைய வார்த்தை தான் உங்களை வேறு பிரிக்கும். நீங்க மனிதனை வேறு பிரிக்க மாட்டீங்க, செய்தி உங்களை வேறு பிரிக்கும். செய்தி அந்த இனம், நீங்க எந்த இனம் என்பதை அது காண்பிக்க. ஏன்னா உங்களோட விளைகிற கனி நீங்க உங்களை போல இன்னொரு மனிதனுக்குள்ள அந்த கனிகள் விளையாட்டி அவன் என்ன அது என்பதை நீங்க என்ன செய்வீங்க? கண்டுகொள்ளுவீங்க. ஆமே. அப்ப பாருங்க, அதான் சொல்றேன், அதை நிரூபித்துக்கா. அங்கேதான் சபையும் ஜனங்களும் சபை என்று அழைக்கப்படுவதை நீங்கள் என்ன செய்ய மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கதாக தோல்வி ஒன்று. அதை பாருங்க, அந்த மனிதனும் அந்த சபையும். ஏனென்றால் அவருடைய செயல்களினால் எவ்வாறு வாழ்கின்றன என்பதினாலும் தங்களுடைய சொந்த சுய கிரியையிலே
தேவனுடைய நன்மைக்கும் கிருபைக்கும் தகுதிப்படுத்துகிறதாக அவர்கள் உணர்கின்றனர். அப்ப பாருங்க, அது அந்த கனிகள் வாழ்கிற வாழ்க்கை தான் தேவனுடைய நன்மைக்கும் கிருபைக்கும் நீங்க தகுதியாக இருக்கிறீங்களா என்பதை என்ன செய்யும், காண்பிக்கும். ஆமென். அவர்கள் ஆனால் அதற்கு அதனுடன் எந்த சம்பந்தமும் இல்லை. அது தேவனுடைய ஒரு ஈவு ஆகும். நரகத்தை விட்டு நீங்கி இருக்க உங்களுடைய சொந்த மனசாட்சியே உங்களை அவ்வாறு நடக்க செய்கிறது. அதாவது நரகத்தை விட்டு விலகி உங்களை நல்ல ஜீவியம் செய்து சரியாக வாழ செய்கிறது. கிறிஸ்தவன் அல்லாத எந்த ஒரு நற்குடிமகனும் கூட அதை செய்வான். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை மறுதலித்திருந்தும் அருமையான ஜனங்களாயிருக்கிற பல மனிதர்களை நான் கண்டிருக்கிறேன். ஆமேன். அதாவது மனித தன்மையில் அருமையானது, அதாவது நல்ல மனிதர்களை கண்டிருக்கிறேன் என்று பிரகட் பண்றேன். அதாவது மனித தன்மையில், இப்ப கிறிஸ்தவ மார்க்கம் இல்லாத மனித தன்மையில நல்லவங்களை நாங்க கண்டிருப்போம். ஆமேன். ஆனா ஒன்றுமே இல்லை. தேவனுடைய காரியத்துல தேவனுடைய வார்த்தையின்படி அவர் அருளப்பட்ட அந்த நவமான அந்த இருதயம் எங்களுக்குள்ள இல்லாட்டி நாங்க இழக்கப்பட்டிருக்கோம். இப்ப மற்ற ஜாதியிலையும் வாரவங்க என்னத்துக்காக வாராங்க? அந்த மார்க்கத்தை சொல்லப்பட்டதின்படி நடந்து அதே நேரத்துல தேவனுடைய மனிதர்களுக்கு என்ன செய்யறாங்க, வழிகளை ஏதோ ஒரு வழியில செய்தவங்க தான் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அப்ப அன்றைக்கு நாங்க யாத்திராமத்துல பார்க்கக்குள்ள அந்த தாதிமார்கள், யார பார்வோனுடைய தாதிமார்கள் இவன் கொல்லன்னு சொல்ற வேளையில அவங்க கொல்லாம பாதுகாத்தவர்கள் என்ன செய்தாங்க, அவங்களோட குடும்பங்களை தேவன் தலைக்க பண்ணினார், ஆசீர்வாதிச்சு பெருக பண்ணி தலைக்க பண்ணினார் என்று. ஏனென்றால் தேவனுடைய மனிதர். ஆனா அழிவு அங்க இருந்துச்சு எகிப்தில். ஆனா அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, பாதுகாக்கப்பட்டாங்க. அன்னைக்கு நாங்க பார்த்த செய்தியில அந்த நியாய தீர்ப்பு வருது. நியாய தீர்ப்பு வர்ற வேளையில என்ன நடக்குதுன்னா, அதை நான் அன்றைக்கு காண்பிக்க மறந்துட்டேன். என்ன செய்தேன்டா, அதை கேட்டு அதுக்கு பயந்து வீட்டுக்குள்ள இருந்தவங்க அழிக்கப்படுது. கல்மலை வந்துச்சு, பேன் வந்துச்சு, தவளை வந்துச்சு. அவன் சொல்றான், நீங்க வெளியே போனா இதெல்லாம் வருமண்டக்குள்ள பார்வோனுடைய ஊழியக்காரல சில பேர் அந்த வார்த்தையை கேட்டு பயப்படுறான். அதுல வடிவ வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து, அவருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்கு பயந்தவர்களை தேவன் பாதுகாத்தான். புரியுதா உங்களுக்கு? ஆனா வாதம் எந்த தேசத்துக்கு வந்தோன்னு இருந்துச்சு, ஏத்துக்குதான். ஆனா அதுலயும் பயந்தவர்களை தேவன் என்ன செய்யறார், பாதுகாத்தார். ஆமே. அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குறவனை பாதுகாக்கிறவரை அவர் காப்பாற்றுகிறது. அப்ப தேவனுடைய வழியில அல்லாத எதுவுமே என்ன செய்யப்படும், இழக்கப்படும். ஆமேன். பாருங்க, அதே நேரத்துல அறிவுபூர்வமான புரிந்து கொள்ளுதல். அப்ப பாருங்க, திக சொல்ல 73வது பந்தியில இப்ப பாருங்க, நாங்க செய்திகள் அறிந்திருக்கலாம், செய்தியை படித்திருக்கலாம். அது என்னதா இருக்கிறது, அறிவுபூர்வமானது. பாருங்க, இப்பொழுது நான் இதை நீங்கள் ஒருபோதும் நழுவி விடாமல், அதாவது உங்களோட கையில இருக்கிறத நழுவி விடாமல் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நமக்கு மனிதனுடைய அறிவுபூர்வமான புரிந்து கொள்ளுதல் மாத்திரம் போதுமெனில் நமக்கு பரிசுத்த ஆவி தேவையில்லை. தேவன் என்னத்துக்கு எங்களை ரட்சிக்க எதை அனுப்பியிருக்கிறேன், மீட்க எதை அனுப்பியிருக்கிறேன், பரிசுத்த ஆவி. அப்ப எங்களுக்கு செய்தியும் வார்த்தையும் தேவனுடைய வெளிப்பாடும் தெரிஞ்சா மட்டும் போதுமண்டா இது அவசியம். எது, பரிசுத்த ஆவி அவசியம் இல்லை. இப்ப இன்றைக்கு செய்தி ஆழமா அறிவுபூர்வமா நம்ம செய்தியை கேட்டாலும் அது எங்களுக்கு கொண்டு போவார் ராஜ்யத்துக்கு. புரியுதா உங்களுக்கு? அதான் திகழ்ச்சி அந்த கையில இருந்து நழுவி விடாம புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க என்னதான் நீங்க 100க்கு 100 அறிவிந்து மலையை பேர்க்கத்தக்கதான விசுவாசம் இருந்தாலும் அன்பு வருது. அப்ப அது பரிசுத்தாவி. அது இல்லாட்டி நீங்க இழக்கப்பட்டு தான் போய். அப்ப அந்த பரிசுத்தாவிட வழி என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது நட்பு அணிகளை தான் கொடுக்கும், சாந்தமாயிருக்கும், தயவு பாராட்டும், பொறுமையாயிருக்கும். அது என்ன செய்யும், மன்னிக்கும், எத்தனை தரம் செஞ்சாலும். ஆனா நீங்க என்ன செய்வீங்க, நல்ல சபைக்கு போறோம், நல்ல குடும்பத்துல எனக்கு முழு செய்தியும் தெரியும், நல்ல காரியங்களை நான் செய்கிறேன், எல்லாமே இருந்தாலும்
நீங்க பரிசுத்த ஆவி இல்லாட்டி என்ன செய்யப்படுவீங்க? இழக்கப்படுவீங்க. ஆமே, நீங்க உபத்திரவத்துக்குள்ளதான் நீங்க என்ன செய்வீங்க? போவீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் அந்த பரிசுத்த ஆவி என்பது அது ஒரு கற்ப வேதனை. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு கன்னிகையா இருக்கலாம் ஒரு ஸ்திரீ. ஆனா தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று அவ என்ன செய்யணும்? விவாகம் பண்ணும். விவாகத்துக்கூடாக ஒன்றிணைய நோக்குல கற்பம் உருவாக்குல அவ வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து சற்று மாற்றப்படணும். எப்படி? அந்த குழந்தைக்கு ஏற்ற வண்ணமாக தன்னை தட்பநிலை, அதாவது தன்னை மாற்றிக்கொள்ளணும். கவனமா என்ன செய்யணும்? படுத்துறங்கணும், சாப்பாட்டு முறையை மாற்றணும். ஏன்னா அவைக்கு முதல் டைட்டாக உடுப்பு போறேன்னு அதை என்ன செய்யணும்? மாத்தாம இலகுவாக, ஏன்னா தன்னை உடம்புக்கு ஒரு சேஃப்டியாக குழந்தைக்கு மாத்திராவா இல்லையா? அப்ப அவ கன்னியா இருந்தா சுத்தமா தான் இருந்தா, ஆனா உண்ட பெறணும்ன்றதுக்காக தன்னை வாழ்க்கையை என்ன செய்யறா? அர்ப்பணிக்கிறா. அப்ப அதுதான் ஒரு பிறப்பா இருக்கு. புரியுதாங்களா? அதான் கற்ப வேதனைப்படுகிற ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுது. ஏன்னா அவள் என்ன செய்யறாள்? அதை பெறுறதுக்கு எவ்வளவு தியாகம். ஆனா பிள்ளை பெற்ற உடனே அவ தான் உபத்திரப்பட்ட எல்லாத்தையும் அவ என்ன செய்யறாவா? மறக்க. அப்ப அதே போலதான் நீங்க நல்லவளா இருக்கலாம் கன்னியா, ஆனா பரிசுத்தாவி வரக்குள்ள அது ஒரு உபத்திரவத்தை கொண்டு வரும். நீங்க இயேசுவை சுமக்க மரியாள் உபத்திரவப்பட்டது போல, தேவனுடைய திட்டம் நிறைவேற யோசேப்பு உபத்திரவப்பட்ட போல, இன்னைக்கு நாங்க அந்த யோசேப்போட பார்த்து அவங்க எல்லாமே அவனுக்கு என்ன செய்யறாங்க? கோவப்படுறான். ஆனா சொப்பனம் கண்டு அவன் விளக்கத்தை கொடுக்கக்குள்ள அவன் மீது பொறாமை கண்டு கொலை செய்யப்படுறான். கொலை செய்யறதுக்கு போறான். ஆனா அந்த உபத்திரம் ஏன் நடந்ததுண்டா? தேவனுடைய திட்டம் நிறைவேறு. இப்ப அவனை இவங்க பகைக்காம, அவனை இவங்க தள்ளாம, அவனை இவனை விற்காம தேவனுடைய திட்டம் நிறைவேறுமா? புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவனுடைய திட்டம் நிறைவேறணும்னா உங்களுக்கு உபத்திரம் அவசியமா இருக்கிறது. தேவனுடைய திட்டம் நிறைவேறணும்னா தேவனுடைய வாழ்க்கை, ஏன்னா நீங்க இந்த பூமியில பாடுபட்டு தான் நீங்க போகலாம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பாடுபடாம சிலுவையை என்ன செய்யலாது? சுமக்க இயலாது தேவனுடைய ராஜ்யத்துல உயர்த்தப்படு. அப்ப அதே போலதான் இன்றைக்கு பரிசுத்தாவிய பெறதானது ஒரு கற்ப வேதனை. அது மிகவும் கொடிதானோ. அப்ப நீங்க பெற போறீங்கன்றாலே உங்களுக்கு எதிராக பிசாசு என்ன செய்வான்? கட்டவிழ்க்கப்படும். உங்களை கோபம் வர்ற மாதிரி காரியங்களை என்ன செய்வான்? தூண்டுவான். நீங்க என்ன செய்வீங்க? நான் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லுவீங்களா? இல்லை, நீங்க என்ன செய்யுங்க? ஒருபோதும் நான் மன்னிக்க, உங்களுக்கு தெரியாது பிற அது நடந்திருந்தா நான் செத்தே போயிருக்கும். அப்படி கொலை செய்ய என்ன வந்தவன். ஆனா யோசேப்பு அப்படி சொல்லல. யோசேப்ப கொலை செய்ய தான் என்ன செய்தான்? அனுப்பினான். அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு உபத்திரங்களும் என்ன செய்யறது? நடந்துச்சு. ஆனா அதனாலதான் அவன் என்ன செய்யப்படுறான்? உயர்த்தப்படுறான். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதே போலதான் தேவன் சொல்றா. பாருங்க, வேண்டும் என்று விரும்புகிறேன், நமக்கு மனிதனுடைய அறிவுபூர்வமான புரிந்து கொள்ளுதல் மாத்திரம் போதுமெனில் நமக்கு பரிசுத்த ஆவியே தேவையில்லை. புத்தி கூர்மையினாலும் நடத்தப்பட்டு ஒழுங்குபடுத்ததுமானால் நமக்கு பரிசுத்த ஆவி தேவை கிடையாது. இப்ப நாங்க இல்ல ஒழுங்கா நடக்கிறோம், ஏன்னா நாங்க சரியாக காரியத்துல நாங்க உத்தமமாக எல்லாத்திலையும் இருக்கிறோம்டா பரிசுத்த ஆவி தேவை. எந்த உத்தமர்களும் எந்த உண்மையா நடக்கிறவங்களும் அங்க போகலாம். புரியுதாங்களும்? பரிசுத்த ஆவி. அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கணும்டா, அந்த ஒரு மனிதனை விட்டு பிசாசு கடந்து போற வேளையில அவன் என்னவா மாறுறானா? ஒரு நல்ல மனிதனாதான் மாறு. அவன் இருதயத்திலிருந்து இருதயம் எப்படியா மாறுது? வைட்டா மாறு, சுத்தமா மாறு. ஆனா அது என்ன செய்யுது? கடந்து போயிட்டு. ஆனா இவன் இருதயம் சுத்தமா இருக்குது, வெள்ளையா இருக்கிறது. வெள்ளையாண்ட மீனிங் வைட், அதை சொல்லிடு. அவன் பரிசுத்தமா இருக்குது. ஆனா அதை காவல் பண்ண பரிசுத்தாவி இல்லாதபடினால ஒரு போனவர் என்ன செய்யுது? 7 ஆவியில கொண்டாந்து முன்னிலைமையை விட பின்னிலைமை மோசமா மாறுது. அதை சொல்றேன். எனக்கு கிறிஸ்தவங்க உணர்ச்சி வசப்பட்டு கடவுளுக்காக தங்களை அர்ப்பணிச்சு, ஏன்னா நாங்க கிறிஸ்துக்காக வாழ்வேன் என்று வந்துட்டு இன்றைக்கு அதை விட பொல்லாதவளாக இருக்கிறாங்க. ஏண்டா அந்த முதலாவது என்ன சொல்ற சுபாவ அன்பு கூட இருந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சுபாவ அன்பு இல்லாதவர்களாக, மற்றவங்களை பகைக்கிறவர்களாக, பொல்லாதவர்களாக, ஏன்னா அப்படியாக அவன் மாறிடுவான். ஏனென்றா நீங்க அதுக்காக அவங்க மாறிட்டாங்கன்னு நினைக்க கூடாது.
நான் எப்பயுமே எந்த மனிதனை பார்க்கல வார்த்தையோட தான் பார்ப்பேன். உங்களுக்கு நான் அதை சொல்லித்தரேன். அவங்க தேவனுக்குள்ளாக வந்து விலகின பிறகு அவங்க இருந்ததை விட மோசமா தான் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க மன்னிக்க முடியாதவங்களா இருப்பாங்க, தாய் தகப்பனை பயக்கிறவங்களா இருப்பாங்க, பொல்லாதவங்களா இருப்பாங்க. ஏனென்றா வேதம் அதுக்கு சாட்சி பெறும். எந்த மனிதனையும் நாங்க இடம் போடணும் வேதத்தை வச்சுதான். நான் அப்படிதான் பார்க்க. இதனால இது நடந்தது, தூர போனனால இது நடந்தது, சபையை விட்டு அப்படி இல்லை. தேவனுடைய விட்டு போனதால அந்த பொல்லாத ஆவிகள் வருமென்று தான் வேதம் சொல்லுது. ஆமென். அப்ப பாருங்க, அதுதான் காரியம். அப்ப அதுதான் இப்ப இன்னைக்கு நாங்க எப்படி இருக்கிறோம்னா, நல்லவங்க, நாங்க கிறிஸ்தவங்க, அதனால இப்படி உடுப்ப கூடாது, ஏன்னா நாங்க கிறிஸ்தவங்க இப்படி பேசக்கூடாது, அப்படிதான் நாங்க இருந்து நல்லவர்களாக இருக்கிறோம். ஆனா அது ஒரு நாள் என்ன செய்யப்படும்? விழுந்து போகும். ஆனா பரிசுத்த ஆவி வர்றேன்டா அது அருவருப்பா மாறும். அருவருப்புன்னு ஒண்ணு விளங்குது அவங்களுக்கு. அப்ப அதுக்கு தீக்க சொல்றேன், அவங்க எப்படி மாறுவாங்கன்னா மற்றவர்களுக்கு அருவருப்பான். அப்ப அப்படி என்ன உடுப்பு ஊத்தியா போட்டதாலையா, இல்லாட்டி அவன் சேத்துல வாழ்றதால இல்லை. அவங்களுக்கு எப்படி மாறுறான்டா, அவன் என்ன செய்வான்டா, தேவன்ட வார்த்தை பேசுக்குள்ள துள்ளி குதிச்சு ஆமேன்னுவான், அலேலுவான்டா. தேவன்ட காரியத்தை தான் அவன் செய்துட்டு இருப்பான். அவன் வார்த்தை வந்தோன்னு அவனால இருக்க இயலாது. அப்ப அவங்க மற்றவங்க மத்தியில இவன் எப்படி மாறுவான்டா, அருவருப்பா மாறி பைத்தியமா மாறிடும். ஆனா நல்லவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நாங்க சைலண்டா இருக்கணும், ஏன்னா சபையில வந்து நாம பேசக்கூடாது, ஏன்னா நாங்க மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது, ஏன்னா எங்களோட தேவன் என்னென்னத்தை தாரோ அவ்வளோத்தையும் நாங்க சரியா வேறு பிரிச்சு கொடுத்துருவோம். அப்படியாக எங்களுக்குள்ள என்ன செய்யும் இருக்கும். ஆனா பரிசுத்த ஆவி என்றது இருந்தா அவன் எப்படி இருப்பான்? புரியுதா உங்களுக்கு? அந்த ரெண்டு வேறுபாடை நான் காட்டிட்டு இருக்கிறேன். இந்த அழகா இந்த புத்தியில கிறிஸ்தவத்தின் ஆள் மாறாட்டம் விளங்குதா? இப்ப நாம தேவனுக்குள்ளால இருக்கிற பரிசுத்த ஆவி இருக்கண்டா அது உந்தி தள்ளு. உங்களை என்ன செய்யுமாட்டா, சும்மா இருக்க விடாது. அதான் அவர் லூக்கா வாசிங்க 6 நினைக்கிற பாருங்க, அதை சொல்றேன். நான் நிறைய எடுத்தேன் பாருங்க. புதிய சபை அப்படி வடியா சொல்ற, பழைய சபையை தேவன் பயன்படுத்தி எல்லாம் நிறைய சொல்றேன் பாருங்க. இப்ப லூக்கா 5 நினைக்கிறேன், 5:37 எடுத்து. ஒருவனும் புது திராட்சரசத்தை பல துருத்திகளை வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை பிழித்து போடும், ரசமும் சிந்தி போல் துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். ஆமென். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவான். ஆமென். ஆமென். சரி, வாசிக்க போறீங்களா? இதை आलू मुद्रित पाने पात्र बाजिने बने पात्र कराय बात करो आलू मुद्रित पाने बाजिने पैदी मुद्रित पाने पैदी को संभाजनीय आशीर्वादने नु आलू मुद्रित पाने आलू संभाजन बने पात्र युद्ध नावदा पात्र मुद्रित पाने बाबू से आलू एवारे कानती लोड़े बाकी सादा पारने एवा होने क्या वो क्या नहीं ஆமென். அப்ப இப்ப பாருங்க, இப்ப நாங்க பாக்குறோம் என்னண்டா, அந்த வளமையான கிறிஸ்தவர்கள், இப்ப நாங்க கூட அப்படி இருக்கலாம், நானும் நீங்களும் அப்படி இருக்கலாம். அதாவது எப்படி ஒரு கிறிஸ்தவர்களாக இப்படி கிறிஸ்தவங்கண்டா இப்படிதான் நடக்கணும். புரியுதா உங்களுக்கு? என்ன டைமுக்கு சேர்ச்சிக்கு போகணும், ஓய்வுனால மிஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நாங்க மற்றவங்களை போல வாழக்கூடாது என்றது வந்து யாரு? வெள்ளையா இருக்கிற கிறிஸ்தவங்க. வெள்ளையான மீனிங் எங்களுக்குள்ள இப்ப பிசாசில வெளியே போயிட்டு, ஆனா எப்படி இருக்கிறோம்டா சுத்தமா இருக்கிறோம், ஆனா எது இல்லை? பரிசுத்தாவி இல்லை. அப்ப அதை எங்க என்னோட நீங்க மேட்சிங்கோட வச்சிருங்க. எதாண்டா மத்த 25 இது 10 கண்ணியலோட இவங்களும் எப்படி இருக்கிறாங்க? வெண்மையா இருக்கிறாங்க, கண்ணியலா இருக்கிறாங்க. ஆனா ராஜ்யத்துக்கு மணவாளனோட போறதுக்கு ஒன்று இல்லாம இருக்கு. என்ன? எண்ணெய் இல்லாம இருக்கு. ஆனா அந்த எண்ணெய் இருந்தா தான் எங்க போகலாம்? அப்ப தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்ட இந்த காலத்துல நாங்க எங்கட குணங்கள் எங்கட இயல்புகள் மாறணும்டா யார் வேணும்? புதிதான ஆவி வேணும். சரியா? அதான் பரிசுத்த ஆவி. இப்ப பாருங்க, இப்ப நாங்க இப்ப வாசிச்சோம்டா
பழைய துருத்தில புது ரசத்தை போட இயலாது. புது ரசத்துக்குள்ள என்ன இருக்கு? இப்ப ரசத்துக்கும் என்ன சொல்றது, சாருக்கும் பழச்சாருக்கும் நிறைய வித்தியாசம். அதாவது கிரேப் ஜூஸ், நாங்க கொடுக்கறது ஜூஸா ரசமா? நாங்க கொடுக்குற ரசம். இந்த ஜூஸ் 4 மடத்தியாலம் வச்சா கெட்டு போயிரு. திராட்சை ரசம் வைக்க வைக்க என்ன செய்யுமெண்டா அது இன்னும் அது ஒரு உந்துதலை கொண்டு வரும். ஏனென்றா அதுக்குள்ள ஒரு கிருமி இருக்கு. இந்த ரசம் செய்யக்குள்ள, கொமினியனுக்கு வைன் செய்யக்குள்ள அதுக்குள்ள அதை உந்தி தள்ளி நுரைய தள்ளி தட்டி இருந்து இருக்கிறதுக்கு அதுக்குள்ள ஒரு கிருமி உண்டாகும். இப்ப நாங்க வைன் செய்யக்குள்ள, அதுக்காக நான் இன்னும் குடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க, அதுதான் ஜீவ கிருமி. ஆமே, அதுதான் உங்களுக்கு அவசியம். ஆனா பழச்சாறு என்ன செய்யணும்னா 4 மணித்தியாலத்துல கெட்டு போயிரும் ஜூஸ். ஆனா ஒரே கிரேப் தான், இது கெட்டு போயிடும். ஆனா அது என்ன செய்யும்டா அது ஜீவனை கொண்டு. அப்ப அப்படியானதுக்குள்ள பழைய துருத்தின்னா மிருகத்தினால உண்டான தோல்ல உருவாக்குது. அப்ப புதுசா போட்டோன்னு அது என்ன செய்யும்டா இந்த கிருமிகள் என்ன செய்யும், நுரைக்க யார் உண்டாக அது விரிஞ்சு பழசாயி என்ன செய்யும், அப்படியே விரிவடைஞ்சிருக்கு. அது அப்படியே தான் இருக்கு அந்த பழைய. அதுல குறைஞ்சோன அதை நிறைவா வச்சிருக்கோம். புதுசா ஊத்தி விட்டீங்கன்னா என்ன நடக்குமெண்டா இவர் தன்னால ஏலமான அளவு என்ன செஞ்சுட்டு விரிவடைஞ்சோன இந்த புதுசை என்ன போயும் திரும்ப விரிவோகம் படாமாறன் என்ன செஞ்சிடும், அது உடைச்சு. அப்ப அதான் இயேசு சொல்றேன், பழைய துருத்தில புதுசா போடலாம். நீங்க பழைய மனிதரா இருக்கும் போது இந்த புதிய செய்தி என்ன செய்யாது, ஒன்றுமே செய்யாது, உங்களை உடைச்சு என்ன செய்யுமெண்டா செய்தி புரியாம மாத்திரும். அப்படி என்ன நீங்க பழைய ஆக்களோட தேவன் இடப்பட மாட்டாரான்ற அர்த்தம் இல்ல. நீங்க பழைய முறையில ஆராதிச்சீங்க, அதை எல்லாமே என்ன செய்யணுமெண்டா மாத்திரும். பரிசுத்த ஆவி வந்தோன்னா அது என்ன செய்யுமெண்டா இன்னொரு ஆளை தேட துவங்க, ஆமே நேசிக்க துவங்க, ஒரு உபத்திரத்திலிருந்து அவனை சந்திக்க துவங்க. தேவண்ட வார்த்தை இருந்தவனை என்ன செய்யும், இருக்கிறவனை எழுப்ப வச்சு நீங்க என்ன செய்யுங்க, ஆமேன்னு சொல்லி மற்றவனுக்கு கோபத்தை உண்டாக்கி மற்றவங்களை பைத்தியக்காரனா சொல்லத்தக்கதாக உங்களோட வாழ்க்கையை மாற்று. இதுதான் தேவன் சொல்ற ஆவி. அப்படித்தானே இருந்துச்சு, அப்படித்தானே பெந்தெகோஸ்தே நாள்ல. இப்ப எங்கட மெசேஜ் என்ன, பிதாக்களுடைய இருதயத்துக்கு பிள்ளைகளுடைய இருதயம் திரும்புற. அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவி அது இல்லாட்டி எங்களை ஆள் மாறாட்டம் செய்யறது. என்னன்னா நாங்க கிறிஸ்தவங்களை போல நடக்கிறோம்ன்றதை காட்டும், அது நல்லது, ஆனா வெண்மையா இருக்கு. ஆனா ஒருவர் வராட்டி நாங்க என்ன செய்யப்படுவோம், இழக்கப்பட்டது. விளங்குதா அவங்களுக்கு? அப்ப என்ன செய்யறா அதுதான் அது என்ன செய்யறது. அதான் திகழ்ந்து பாருங்க, பழைய சபைய தேவன் என்ன செய்யறாரா, வெறுக்கிறார். அப்படி என்ன நாங்களும் இந்த செய்தது பழைய அது இல்லை. பழைய சபையில இருந்துட்டு முறைமை இருக்கு. என்ன நாங்க இப்படி ஆராதிக்கணும், இப்படி வரணும், என்ன இப்படி சிஸ்டத்துல உடுப்புக்கணும், அது இல்லை. புதிதான ஆவி வரக்குள்ள எங்களோட சிஸ்டம் சேஞ்ச் ஆகும். எப்படி எங்களோட ஆராதனை முறையெல்லாம் எப்படி இருக்கும், ஆவியோட உண்மையோட மாறி ஜனங்களுக்குள்ள ஒரு குதூகலம் வந்து ஒரு மகிழ்ச்சி உண்டாகி என்ன செய்வாங்க, முதல்லண்டா நாங்க சொல்லுவோம் அவங்க வரவே மாட்டாங்க, ஏன்னா பேசவே மாட்டாங்க, ஏன்னா விசாரிக்கவே மாட்டாங்க, ஏன்னா எங்களை வந்து சந்திக்கவே மாட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனா அவங்களுக்குள்ள ஒருவர் வந்தவன் என்ன செஞ்சிடும், அது என்ன செய்யறோம், அவங்கள மாத்திடும். விளங்குது அவங்களுக்கு நான் சொல்ற செய்தி இதுதான். அப்படி இல்லாட்டி நாங்க ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை ஆள் மாறாட்டம் செய்யறோம். நாங்க கிறிஸ்தவலா நடிக்கிறோம், ஆனா பரிசுத்த ஆவியை பெற. ஆமே, அதுதான் திகழ்ச்சி பழைய சபை என்ற பாருங்க. அதை வாசிப்போம் பாருங்க, 93வது பந்தியில அவர் சொல்ற பாருங்க, பாருங்க, இப்பொழுது இதை நீங்கள் அந்த பழைய சபையில் பிரசங்கிக்க முடியாது, அவளால் அதை சகித்து கொள்ள இயலாது. இயேசு அதை லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் துருத்தியலை அந்த நாங்க இப்ப வாசிச்சது சொல்ற பாருங்க. ஏனென்றா அது என்ன செய்யும், உடைய பண்ணும். ஆனால் இயேசுவின் காலத்தில் அவர் எதை அதான பண்ண சொன்ன விட அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உண்மையாகவே அசலான உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையுடன் பிரசங்கிக்கப்படும் பிரயோகத்தை போன்றதே அது உள்ளது. ஜனங்களுக்கு முன்பாக எடுத்துரைக்க பிரயாசிப்பதை போன்றது உள்ளது. நீங்கள் அதை செய்யும் போது, அதை அதனுள்ளே வார்க்கும் போது என்ன சம்பவிக்கிறது,
புது திராட்சை புது புது திராட்சை ரசத்தில் ஜீவன் உள்ளது. மேலும் அந்த புது திராட்சை ரசமானது இன்னும் புளித்து நொதித்து கொண்டிருக்கு. அதான் நான் இப்ப சொன்னது, அது நொதித்து கொண்டிருக்கு. ஓ, நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அந்த புதிய ஜீவனானது பொங்கி கொண்டிருக்கிறது. அதான் என்னதா இருக்கிறது? புது ரசம். அதான் புதிதான ஆவி. அப்ப என்ன செய்யாது, அது இங்க வந்து எங்களை அமைதியா வச்சு அனுப்பாது. புரியுதா உங்களுக்கு? நாங்க என்ன செய்வோம்டா, சாதாரணமா பிரசங்கிக்கு வந்து தேவனுடைய இந்த கடைசி கால மெசேஜ் தெரியாட்டியும் அவனுக்கு அந்த வெளிப்பாடு இல்லாட்டியும் கர்த்தர் நல்லவரனோட இவன் என்ன செஞ்சிருவான், இந்த புது ரசம் என்ன செய்யும்டா, எழும்பிடும். ஏன்னா அது என்ன செய்யும், இவனை தள்ளிட்டு இருக்கு. ஏன்னா அவர் நேற்று என்று மாறாதவரனோட அது என்ன செய்யும், ஆமேனன்றது. ஏன், அந்த கிருமி என்ன செய்யும்டா, அவனை தள்ளும். ஆனா நாங்க பரிசுத்த ஆவியை பெறாமல் நல்லவர்களாக இருப்போம். நாங்க கண்ணியது, அது மாற்று கருத்தே இல்லை. ஆனா நாங்க என்ன செய்வோம்டா, அதை செய்ய மாட்டோம். ஏனண்டா எது உந்து தள்ளுறது, இவர் தான் உந்து தள்ளும். அப்ப அது உந்து தள்ளாம எங்களால உணர்ச்சி வசப்பட இயலாம, அதாவது உந்தேலாம இருக்கிறோம்டா, நாங்க இன்னுமே என்னத்தை பெறையில பரிசுத்தாவியை பெற்றா அது எப்பயுமே என்ன செய்யும், கிறிஸ்தியில சிந்தை தான் இருக்கு. அது எப்பயுமே தேவனை சிந்திச்சு கொண்டுதான் இருக்கும். ஏனண்டா அது தேவன காரியத்தை தான் சிந்திக்கும், மற்றவங்களை அது சிந்தித்து கொண்டிருக்கும். ஏனண்டா அது அவன் அல்ல, அவனுக்குள்ளால வந்த பரிசுத்தாவி. ஏன்னா பரிசுத்தாவி யாரு, இயேசு கிறிஸ்து. அவர் வந்தோடனே அவர் என்ன அவர் நடந்த வழியில நானும் நடந்து. அப்ப பாருங்க, இன்றைக்கு இந்த சபை நாங்க என்ன செய்யணும், நாங்க ஆள் மாறாட்டம். இது என்டைம் மெசேஜ். ஏன்னா இது வந்து நாங்க கடைசி கால சபை, நாங்க செய்தியில சரியா இருக்கிறோம், செய்தி ஓர்டர்ல தான் சபை நடக்குதுன்னு இருக்கக்கூடாது. எங்களுக்குள்ள புதிதான ஆவி வரும். ஆமேன். வரக்குள்ளதான் இந்த ஆள் மாறாட்டம். அப்பதான் வேறு பிரிவோம். இல்லாட்டி நாங்க கொமனா வச்சிருப்போம். எல்லாமே மெசேஜில் இருக்கிறவங்க அவங்களோட வித்தியாசங்களுக்கு தெரியாது. அதனாலதான் அருமையான ஜனங்களை நான் என்ன சொல்றேன்டா, செய்தியை கேளு, பைபிளை படிங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஆள்மாறாட்டம். ஆமேன். அப்பதான் அந்த கனிகளை வச்சு ஒப்பிட்டு பார்ப்பி. இல்லாட்டி அவங்க சொல்றதை எதையுமே நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, நான் சொல்றதையும் கேட்க மாட்டீங்க, யார் சொல்றீங்க, வார்த்தை தான் உங்களுக்கு ஜீவனா இருக்கு. ஆமேன். அதுதான் யார் சரி புல என்பதை காண்பி. அப்பதான் பக்தி வரையாது. அப்பதான் புலியான இடத்துக்கு போகக்கூடாதுன்றதை இழுப்பீங்க. பிழையானவர்கள் ராப்போஜனத்தை கொடுக்க கூடாதுன்ற என்ன செய்வீங்க, விரும்புவீங்க. பிழையான செய்தி. ஏண்டா அவனுக்கு என்ன செய்வான், அதுக்கு உடந்தையாவான். புரியுதா உங்களுக்கு? அந்த மெசேஜ் வந்து அவங்க கொடுக்கறதுனாலே அது என்ன செய்யும்னா, அது அவங்கள பிழையானவங்களை அவங்களால நாங்க பெறும்போது அதுக்கு அது எப்ப வருமெண்டா, பரிசுத்தாவி வராட்டி நீங்க கிறிஸ்தவங்களா இருந்தா நீங்க பகைக்க கூடாது. ஏன்னா அவங்க நல்லவங்க, நம்ம யாருக்கும் எதிர்த்து பேசக்கூடாது. அது வேதம் தான், அது வேத வார்த்தை தான். ஆனா பரிசுத்தாவி வர்றக்குள்ள வார்த்தைக்கு புறம்பானதுக்கு அதுக்கு என்ன செய்யாது, ஒரு வெட்டு ஒரே என்ன செய்யும், வெட்டொண்டு துண்டு ரெண்டாக. அது ஏனென்றா அது பட்டயம் ஆளை இல்லை, அது வார்த்தையை கொண்டு இது தவறு, இது பிழை, இதுல நீங்க செய்யக்கூடாது, இதுல பங்கு பெறக்கூடாது என்றதை என்ன செய்யுமெண்டா, எது காண்பிக்குமெண்டா, இந்த புது ரசம். அதான் பழைய சபை என்ன செய்யாது, இதை அங்கீகரிக்காது. பழைய சபை என்ன செய்த, போதிக்கிற வேளையில அந்த மனிதனை என்ன செய்யும், அதை வெறு. ஆனா அந்த காரியத்துல நீங்க ஆள்மாட்டாட்டம் செய்கிறவர்களையும் பரிசுத்தாவியினால வழி நடத்தப்படுறவர்களை இனம் காணோம். எப்பண்டா நீங்க பரிசுத்தாவி பெற்றாதான் நீங்க என்ன செய்வீங்க, ரிஜெக்ட் பண்ணுவீங்க. ஆமேன். ஒத்து போகலாம். ஆமேன். சேர்ந்து போகலாம். ஏனென்றா அது தேவனுடைய வார்த்தை. ஒன்று தவறினாலும் எல்லாமே என்ன செஞ்சிடும், தவறிடும். சமரசத்துக்கு என்ன செய்யாது, இடம் இருக்காது. ஆமேன். ஆம். ரைட். பாருங்க, நான் அடுத்ததை வாசிக்கிறேன். பாருங்க அதான் அவர் சொல்ற, அந்த பழைய சபை வாசிக்கிட்டோம். இப்ப நாம பாருங்க புதிய சபை 86வது பந்தியில பாருங்க, அதுக்கு முன்னுக்கு எசேக்கியேல் 11. இப்ப நாங்க வாசிச்சது எசேக்கியேல் 36. இப்ப எசேக்கியேல் 11 கேடு. அப்ப அவர் புதிய சபையை சொல்றேன் பாரு.
11 அதுல 19, 20 வாசி. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆமென், ஆமென். இப்ப யாரு? இதுதான் புதிய சபை. சொல்லு, இதுதான் அந்த புதிய சபை. இப்பொழுது நாம் காண்கிறோம், பின்பு எடுக்கும்படியான அவர் ஒரு புதிய சபையை உருவாக்குறார். ஆமென். உருவாக்கி இருந்தார். அவர் அதை விரும்பவில்லை. பழையதை அவர் பழைய சபையை தேய்த்து மெருகேற்ற முடியாது. அதாவது பழைய சபையை தூசி தட்டி மெருகேற்ற என்ன செய்யலாது? அவரால் முடியாது. பாருங்க, பழைய சபையை தேய்த்து மெருகேற்ற தேய்த்தா வசனம் ஒட்டுறதால தேய்த்தன்று வரும் பாருங்க. தேய்த்து மெருகேற்ற முடியாது. நீங்கள் வெறுமனே அதற்கு ஒப்பனை செய்ய மேம்படுத்துதலை மட்டும் கொடுப்பது எந்த நன்மையும் உண்டாக்குவது இல்லை. அது ஒரு நவமான இருதயமாகும். நான் பழைய கல்லான இருதயத்தை எடுத்து போடுவேன் என்பதாகும். நீங்கள் எதை எரிந்து விடுகிறீர்கள் என்றல்ல, ஆனால் நான் எதை எடுத்து போடுவேன் என்பதாக உள்ளது. நான் பாருங்க, நான் அதை எடுத்து போடுவேன் என்பதாக உள்ளது. உங்களால் நான் அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடிகிறதா? நான் அதை செய்வேன். அது ஒரு கிருபையின் செயலாக இருக்கிறது. ஆமென். அப்ப பாருங்க, எதை செய்கிறேன்டா? புதிய சபை. என்ன செய்கிறேன்? அந்த புதிய சபை. இப்ப நாங்க வாசிச்சோம் பாருங்க. அவர் பாருங்க, அந்த வடிவா அதிலேயே சொல்ற பாருங்க, அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து, அப்ப தேவனுடைய வார்த்தை என்னவோ அதன்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவளுக்கு ஏக இருதயத்தை தான். அப்ப அதெல்லாம் செய்ய யார் தாரது? தேவன் அந்த ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாமிசத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவளுக்கு நான் அருளுவேன். அப்ப பாருங்க, புதிய சபைக்குள்ள என்ன இருக்கும்? கல்லான இருதயம் இருக்காது. ஒரு ஆளோட போட்டி போடாது, பொறாமப்படாது, என்ன மன்னிக்க வர்றவனை கேவலப்படுத்தாது, என்ன செய்யாது, நான் வந்து காரியத்தை செய்வேன் என்று சண்டித்தனம் பண்ணாது. அந்த நான் காரியத்தை சொல்ற வேளையில் அவங்க இப்ப கடைசியாக எனக்கு போட்டிருக்காங்கடா, அதி சீக்கிரத்துல வெயிட் அண்ட் சி, எதிர்பார்த்துருங்க, நாங்க எல்லாரும் வாலியோ பிள்ளையோடு வந்து நாம இங்க இறங்குவோம் போட்டிருக்காங்க. அப்ப இது எந்த ஆள் மாறாட்டம் என்றதை நீங்க அவங்களுக்கான எடுக்க இல்லையா? இது கடைசி வரை நான் அப்படி ஒரு எடுக்க, நான் தேவன் எதை தர்றேரோ நான் அதை பேசுறேன். ஆனா இந்த மெசேஜில் ஆள் மாறாட்டம் இருக்கிறது என்பதை நம்ம காணும். என்ன ஒரு கவலைண்டா அதுல. அப்ப நேற்றைய நாள்ல வவுனியால வந்து ஓமந்தையெல்லாம் செஞ்சிருக்கான் ஒரு ராம்போஜன். அதை ஏற்கனவே எங்களுக்கு தெரியாது, கை நழுவி போவோம். அப்ப அது அவங்க அட்வர்டைஸ்மெண்ட், இப்ப வந்தவரை அட்வர்டைஸ்மெண்ட் காலன்னு சொல்லிட்டு இப்ப அவங்களோட குரூப்ல உருவாக்கி நடக்கிற வேணுமெண்டு ஓமந்தையில் இருக்கிற டெனியுடைய வீட்டுல வந்து இது நடக்குதுன்ட்டு ஒரு ராம்போஜன் ஆராதனையை போட்டிருக்காங்க படங்களோடு. அப்ப 2 பேருக்கு கொடுக்கறத வந்து அவங்க வடிவா போட்டிருக்கிறாங்க. அப்ப ஆனா அந்த ஆள் மாறாட்டம் பாருங்க. ஏன் நான் இதை சொல்றேன்டா, இது மெசேஜில் வந்து இருக்கு. அப்படி ஒரு புள்ள நடந்த வாலிபரோட போய், அதுவும் வீட்டுல வந்து இல்லை, சபையிலே நாங்க உள்ளுழைந்து நாங்க இந்த கேள்வியை கேட்போம்டா, இதை பின்பற்றுறவங்க இருக்கிறாங்க. அதுதான் வேதனை. அந்த வேதனைக்காக தான் நான் பிரசங்கிக்கிறேன். ஆமே, உங்களுக்கு நான் சொல்றேன், இல்லை யாரையும் நான் குற்றப்படுது. எந்த மெசேஜில் நாங்க பாருங்க, ஒரு சில மாதத்துக்கு முன்பு எதை பார்த்தாலும் யாரையும் வராது. ஆனா நீங்க வேதத்தை வாசிச்சீங்கன்னா அது இருக்கு. நான் இப்ப பேசுறது இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் பேசுவான். ஏசு கிறிஸ்து கூட பேசினேன், பவுல் கூட அதை பேசினான். ஒவ்வொரு மனிதனும் பேசா அவருக்கு நம்ம எதிராக போர்க்கொடி செய்யாட்டி பரிசுத்த ஆவி வந்து வார்த்தைக்கோட எதுவும் ஒப்புரவாகாது. ஆனா நல்ல கிறிஸ்தவளா இருந்தா நாங்க எல்லா ஊழியக்காரங்களுக்கு அவசியம். ஏன்னா அவங்கள நாம சொல்லக்கூடான்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கும். ஆனா அது இருக்கும். ஆனா என்ன நாங்க செய்யணும்? வேறு பிரித்தல் அவசியம். ஆமே, இந்த பரிசுத்த ஆவி மட்டும்தான் நலமானது. அது இனங்கண்டு இவருக்கு உள்ள கல்லான இருதயமே. அப்ப டக்குன்னு நாங்க சொல்ல, நீங்க என்னட்ட கூட சொல்லலாம், நாங்க அப்படி செய்யணும். நீங்க உங்களுக்குள்ள நீங்க அப்படி பேசக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து
அந்த காரியம் தேவனுக்குள்ளால நம்ம அதை மன்னிக்கும். அப்படிதான் இன்னைக்கு செய்யாதபடினாலதான் இன்றைக்கு இந்த காரியம். அப்ப பாருங்க, இந்த சண்டித்தனம் காரியம் எல்லாம் வர்ற என்று பப்ளிக்காக அது போடுறா, இந்த மன்னிக்கிறதுக்கு கெஞ்சி திரிகிறாங்கண்டா. மன்னிப்பு தான் கிறிஸ்தவத்துடைய பேசிக்கு. ஆமே, மன்னிப்பானது. அடே ஒருவன் சந்தோஷப்பட்டிருக்க உலகத்துல எப்படி அப்படிதான் பார்க்கும். நாங்கள் அதை செய்யலை. திரும்ப நான் சொல்றேன், அதுக்காக அந்த போன இடத்துக்கு உடனே கோல் பண்ண, ஏன்னா அதை காட்சி எடுக்க எப்படி இது தெரிவிப்பட்டது நாங்கள் இருக்கல. ஏன்னா எல்லாரும் ஒரு சுயநலத்துக்காக அந்த பெண்மை தன்மையோடய அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாரும் இருக்க வலிக்கிறாங்க. ஆனால் இந்த ஊழியமானது எப்பயுமே ஒப்புரவாகாது. ஆமேன். எதுக்கும் அது பயப்படாது. ஏனென்றா இது தேவனுடைய வார்த்தையில தான் அது எப்பயுமே. நான் போனாலும் இங்க தேவனுடைய வார்த்தையோடு தரித்திரு. ஆமேன். தேவன் உங்களுக்காக நிற்பார். ஆமேன். ஏனென்றா இந்த ஆள் மாறாட்டத்தை காண்பிக்கிறது பரிசுத்த ஆவியானவர். நான் செய்தாலும் அது என்ன காண்பிக்கும், நீங்க செய்தாலும் அது என்ன செய்யும், அதை காண்பிக்கும். ரைட். அப்ப பாருங்க, ரைட். அப்ப பாருங்க, அவர் சொல்ற பாருங்க, ஏக ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்போம். அப்ப அது ஒரு சபை, கிறிஸ்தவ சபை என்றால் அது எப்பயுமே மன்னிக்கிறதா இருக்கு. ஆமேன். அது மற்றவங்க செய்யறத மறக்கிறதா இருக்கு. ஆமேன். அது ஒரு மனிதன் திரும்ப வர்ற வேளையில் அவனை அன்பு முகத்தோட வரவேற்கிறதாக இருக்கும். கள்ளன் மாறி ஒளியாது. ஆமேன். கள்ளன் மாறி பதுங்காது. ஆனா நாங்க போன இடத்துல அதை தான் நடந்துச்சு. நாம தான் ஊடுருவி உள்ள போனோம். ஏனென்றா வரவேற்கவங்களுக்கு அந்த பலம் இல்லை. ஆனா பரிசுத்தாவியை பெற்றாது என்ன செய்ய மாட்டா, அது திறந்த முகத்தோட வர. ஏன்னா அவன் வாரான். ஆமேன். சத்ருவா இருந்தாலும் எதிரியை கூட நீ உள்ள இடந்து வேதம் சொல்லுது. ஆமேன். அதுதான் காரியமாய். ஏனென்றா அது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளேயும் அது என்ன அவசியமாயிருக்கு. ஆனா அது செய்தியோட வந்தார். அதான் யோவானோட பொருத்தி பார்க்கணும். என்ன, ஒருவன் வந்தா ஏற்று. ஆனா நீங்கள் பிரசங்கியாத இயேசுவை, நீங்கள் விசுவாசியாத செய்தியை வேறொருவன் கொண்டு வந்தால் என்ன, இதுவும் மேலாது, இந்த இதுவும் என்ன செய்யலாது, ஏழாண்டு. அப்ப அதான் வேதம் சொல்லுது, நாங்கள் பிரசங்கியாத இயேசுவை ஒருவன் பிரசங்கித்தால் அவனை நீங்க என்ன செய்யக்கூடாது, நாங்கள் விசுவாசியாத இயேசுவை. அப்ப இயேசு வார்த்தையாயிருக்கிறார். லூக்கா 17:30 அது இயேசுவாயிருக்கிறார். அந்த இயேசுவை வேறொருவனுக்கு பொருத்தினால் என்ன செய்யலாது. புரியுதா உங்களுக்கு அந்த அர்த்தத்தை? நான் சொல்றேன், நாங்கள் பிரசங்கியாத இயேசுவை ஒருவன் பிரசங்கித்தான். எங்களுக்கு டிரெக்ட்ல தான் வேணும் ஒழிய சுத்தவனா யார்? ஏன்னா நாங்க கேட்டது அது யார்? அதை சொல்லலாத ஒருவன் இருக்கிறான்டா, அவன் யாராயிருப்பான்? பேசிக் குழந்தை கூட சொல், அது ஏசு சொன்னா முடிஞ்சு. பிரண்ணாம் என்றாலும் முடிஞ்சேண்டா. அது அப்பண்டா நீ பிள்ளைண்டு காட்டிடும், ஏசு வேண்டா நீ ஓடர்ல ஓடுறான். செய்யாம ஒருவன் குறையண்ட காட்டக்குள்ள அதுலேயே அந்த ஆள் மாறாட்டத்தை நீங்க என்ன செய்யணும், கண்டுகொள்ள வேண்டிய ஜனமாயிருக்கிறீர்கள். ஆமே. ஊழியக்காரர் 100வது பந்தியில பாருங்க. இப்பொழுது கிறிஸ்து தன்னிடத்திற்கு பொறுமையாய் திரும்பும்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஊழியக்காரர்களை அபிஷேகிப்பதில்லை. என்னையா தேவன் ஒரு ஊழியக்காரனை அபிஷேகிக்கிறது என்னத்துக்கு? பொறுமையா. நம்ம பொறுமையா பிரசங்கிக்கணும், பொறுமை வேணும். ஆனா அப்படி பிரசங்கிக்க தேவன் என்ன செய்யலையா, ஒருவனை அபிஷேகிக்க. ரைட்டா? 100வது பந்தியா. இப்பொழுது கிறிஸ்து தன்னிடத்தில் பொறுமையாய் திரும்பும்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஊழியக்காரர்களை அபிஷேகிப்பதில்லை. ஆனால் நீங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றே அவர் எதிர்பார்க்கிறார். என்னையா? வார்த்தையை எதிர்பார்க்க வேண்டும் என்று மேலும் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் வாழ்ந்து கொள்ளும் போது ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பழைய பசுத்தோலை களைந்து போட்டுவிட்டு அதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தைக்கு வளைந்து கொடுக்கும் நெகிழ்வான செம்மறியாட்ட தோலுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். வேதாமானது கூறுகின்ற ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் ஆமேன் என்பீர்கள். ஆனால் அது நிச்சயமாகவே வேதத்தில் இருந்து வந்தாக வேண்டும்.
அப்ப அந்த ஊழியக்காரர் என்ன செய்யணும்டா, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு ஆமேன் என்று சொல்லி அதை கை கொண்டு அதை சபைக்கு போதித்து அதன்படி சபையை புதிய சபையாக மாற்றவங்களுக்காகவே தேவன் ஒரு ஊழியக்காரனை அபிஷேகித்தார். பழைய முறையிலே வந்துட்டு நம்ம அதேபடியே நடப்போம், அவங்க எங்களோடைய ஐக்கியமா உலகாலம் இருந்து இந்த ஐக்கியத்தை நம்ம உடைக்க தேவையில்ல, அப்படி பிரசங்கிக்க தேவன் என்ன செய்யல, ஒரு மனிதனை அபிஷேகிக்கல. வார்த்தை ஆமென். ஏனென்றா தேவன் நியாயந்திக்கிறது வார்த்தையை கொண்டுதான், என்னையும் உங்களை நியாயந்திப்பது வார்த்தையை கொண்டுதான். ஆமென். அவர் நியாயந்திப்பது வார்த்தையை கொண்டுதான். ஆமென். அதனாலதான் எவ்வளவு போர்டருக்கு நல்ல மனிதர்கள் வந்தாங்க, அவங்க எல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க, இழக்கப்பட்டு போனாங்க. பாருங்க, நீதிமானாக்குதல்ல யூதாஸ் வந்தான், பரிசுத்தமாக்குதல்லே யூதாஸ் வந்தான். ஆனா எது இல்லாம இழந்து போனான், பரிசுத்தாவின் அபிஷேகம். ஆமென். 2 நாள்ல வரலாம், ஆனா 3ஆம் நாள் வர்றவன் தான், 3வது காரியத்துக்குள்ள பிரவேசிப்பது வந்தான், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போலாம். பாருங்க, எகிப்தை விட்டு வெளியே வந்தான், அதுக்கு சபையண்டா அதுல இருந்து தான் உருவாது, பிரித்தெடுக்கப்பட்டவங்க, வேறு பிரிக்கப்பட்டவன். ஆனா என்ன நடக்குது, வனாந்திரத்துல ஆடு அடிக்கப்பட்டது, அப்பையும் காப்பாற்றப்பட்டாங்க. எகிப்தில இருந்து வெளியே வந்து 12ஆம் அதிகாரத்துல புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்ன செய்யறாங்க, ஆசாரிக்கிறாங்க. ஆடு பலியிட்டோன, ரத்தம் சிந்தினோன என்ன செய்யுது, பரிசுத்தமாக்குதல்ல வாராங்க. யெகோவா தேவனே பாதுகாப்பா இருந்து அக்னி ஸ்தம்பம் இருந்த மேக ஸ்தம்பத்தை கண்ணார கண்டாங்க. ஆனா கானானுக்குள்ள போயில. ஏனென்றா என்ன, வார்த்தை அந்த தீர்க்கதரிசியுடைய கட்டளையின்படி என்ன செய்யல, நடக்கு. இப்ப இன்னைக்கு தீர்க்கதரிசி என்று பெரிய ஒப்பனைக்கு மேல வைக்கிறது இல்லை, தீர்க்கதரிசியை அழகாக சொல்றத கடைபிடிக்காட்டி என்ன நடக்குமெண்டா, கானானுக்குள்ள பிரவேசிக்கலாம். ஏண்டா தேவன் வழி நடத்த பரிசுத்த ஆவியை வச்சு. ஆமே. அதனாலதான் பாருங்க, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர மோசே அவசியமா இருந்தது. ஆனா கானானுக்குள்ள வழி நடத்த யார் அவசியமானது, யோசுவா. யோசுவாண்ட என்ன அர்த்தம், யெகோவா ரட்சகர். ஆனா வழி நடத்த அங்க ஒரு தலைமை வச்சிருந்தாரா இல்ல, ஆனா அங்க யோசுவாடதுக்கு வைக்கல தலைமை வரையில். ஏண்டா யெகோவா ரட்சகர், தேவனே வழிகாட்டியாயிரு. ஆமென். அதான் தீர்க்கதரிசி சொல்றேன், இன்னைக்கு தீர்க்கதரிசி வழிகாட்டியா தலைமையாயிருந்தேன், ஆனா அவர் போன பிற்பாடு இங்க தலைவர் இல்லை. யார் இப்ப தலைவரா மாறுறது, பரிசுத்த ஆவி. புரியுதா அங்க? அதனாலதான் இப்ப லீடர் இல்லை. நீங்க லீடரை உருவாக்குறவங்கள்ல கவனமா இருக்கு. ஆமென். லீடரை வச்சு எங்கிட்ட கேட்டுட்டு பழைய நாங்க ஆக்கள் என எங்கிட்ட கேட்டுலாம் இந்தியால இருந்து ஒருவன் வருவன் உரைச்சா அப்ப அவனுக்கு பரிசுத்த ஆவி. ஏண்டா அதிகர் சொல்றேன், லீடர் இப்ப இந்த சபையில இல்லை. லீடர் யாரா, அப்படிதான் வேதம் சொல்லுது. நானே அவனை போதிச்சு நானே அதான் கவனிங்க. மெசேஜ் தெரிஞ்சாதான் வடிவா அவங்களுக்கு. அதான் நான் அடிக்க சொல்றேன், மெசேஜை கேளுங்க, வேதத்தை படிங்க. வேதத்தோட வெளிப்பாடுதான் மெசேஜ் கொண்டு வருது. அப்ப வேதத்துல வாசிக்க மோசேயோட ஸ்டோரி, யோசுவாட ஸ்டோரி அதை தான் காண்பிக்கும். யோசுவாண்டா யெகோவா ரட்சகர், அண்டு மாமிசத்துல நடந்து இன்னைக்கு ஆவி, அது ஒவ்வொன்றும் நிழலாட்டு. அப்ப தீர்க்கதரிசிக்கு எங்களுக்கு அவரை பின்பற்றோம், அவர் தான் எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது. ஆனா கானானுக்குள்ள வழி நடத்துறது யாரு, பரிசுத்த ஆவி. அவர் தான் லீடர். அதனாலதான் எங்களுக்குள்ள லீடர் இல்லை. யார் அழைச்சாரோ, யார் உத்தமமாக வார்த்தையை பெற செய்வா, யாருக்கும் அதிகாரத்தை தேவனுக்கு கொடுக்க நாங்க அனுமதிக்கிறேன். எங்களுக்கு லீடர் வேணும். விளங்குதா அவங்களுக்கு? அதை நாங்க விரும்பல. எங்கிட்ட சொல்லிட்டு அங்க போகணும், எங்கிட்ட சொல்லிட்டு அங்க போகணும்ன்றதை நாங்க இந்த ஊழியத்துல ஏற்படுத்து. புரியுதா அவங்களுக்கு? ஆனா இன்னைக்கு ஏற்படுத்துற ஒரு கூட்டம் இருக்கு, அது பெரிய மினிஸ்ட்ரி என்று காண்பிக்க ஒரு கூட்டம் இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு பகமா உருவாகுது. ஏனென்றா அது என்ன காரியம் என்றா, யார் ஆவி, அது ஏதேனுக்கு தான் போய் பார்க்கும். ஏதேன்ல உருவாகும் முதல் பரலோகத்தில் ஒரு சண்டை வருது. எங்க, தேவனோடும் என மிகாவேலோடும் என்ன யாரோட, லூசிபரோட ஒரு கூட்டத்தோட சண்டை பிடிச்சு என்னத்துக்கா, தேவனோடு சமனாக்கக்குள்ள விழுந்து அந்த ஆவி தலைமத்துவத்தை தான் அதிகாமத்திலே அது விரும்பு. ஏன்னா விரும்பி அது இப்ப மட்டும் என்ன செய்யறது, அது சவாரி பண்ணி வருது. சொல்லாட்டியும் அது என்ன செய்யுது, கிரிய காண்பிக்கும். ஏன்னா நீங்க கூட்டத்துக்கு போனா தெரியும், அது மின்கம்பம் மட்டும் என்னொன்று சொல்லுவோம், குடக்கம்பம், குடை கீழே தான் மழை நனையாதண்டும். ஏன்னா இப்படியாக என்ன செய்யும், அந்த காட்சியில கொண்டாந்து அது ஒரு தலைமை பீடமாக என்ன செய்யும்,
அது ரோமாபுரியாகவே அதை என்ன செய்யும், மாற்றும், ஆள் மாறாட்டம். ஆனா பரிசுத்த ஆவி இருந்தா எங்களுக்கு உயர்வு தாளி. அதான் அந்த வாசல்ல வஸ்திரம். ஏன்னா கல்யாண விருந்துக்கு வாரவனுக்கு வாசல்ல ஒரு எஜமானன் இருந்த என்ன செய்வான், 50 உடுப்ப ஒரே மாதிரி கொடுப்பான். ஏன் அல்லாட்டி என்ன நடக்க மாட்டாங்க, பணக்காரர் வந்து என்ன நல்லா இதெல்லாம் அடிச்சு செண்டெல்லாம் அடிச்சுட்டு அவர் வந்து இருப்பேன், அவரை உடுப்பே அவரை ரிச் மேனா காட்டு. அங்க ஒரு ஏழை வந்திருப்பான், காட்டு கொடுத்துருப்பாங்க, அவன் வந்திருப்பான். ஆனா அந்த கல்யாண விருந்துடைய சிஸ்டமே கல்யாண விருந்துல எல்லாரும் சமனா இருக்கும். அந்த மணவாளனுக்கு முன்னால சமனா இருக்கணும். ஏழையோட உடுப்பு தெரியக்கூடாது, ஏழையோட வஸ்திரம் தெரியக்கூடாது, பணக்காரனுடைய வஸ்திரம் தெரியக்கூடாது தான் தேவன் பரிசுத்த ஆவிய வஸ்திரமாக கொடுத்து எல்லாரும் சமனாக்கினார். ஆமே. அதை சமனாக்காம வர்றது எல்லாமே அதுவாக இருக்கிற. அப்ப அதான் சொல்லி ஆள் மாறாட்டம் நான் முடிக்க போறேன். அப்ப பாருங்க அதான் ஊழியக்கார் சொன்ன, பழைய சபையில தேவன் கிரியை செய்ய முடியாது, கல்லான இருதயம் ஒரு சபைக்குள்ள இருக்க முடியாது. அது எசேக்கியேல் 11 சொல்லப்பட்ட வண்ணமாக ஒரு புதிய சபை தேவன் அந்த ஏக சிந்தி அவங்களுக்கு கொடுத்துட்டேரண்டா அவங்க என்ன செய்வாங்க, அந்த மாற்றத்துக்குள்ளாக அவங்க என்ன செய்வாங்க, கடந்து போவாங்க. ஏனண்டா அந்த காரியம் அவங்களுக்குள்ளாக இருக்கும். அந்த கல்லான இருதயம் என்ன செய்யாது, எடுத்து போ. அது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற வீதம் இருக்காது. அது தேவனுடைய வார்த்தை தான் அதுக்கு முக்கியமா இருக்கு. ஆமே. தேவனுடைய வார்த்தை எது சொல்லுதோ அது மாத்திரம்தான் அது என்ன செய்யுமெண்டா அது காரியத்தை நடப்பிக்கும். புது பிறப்பை கொண்டு வர்றது வந்து கஷ்டமானதுதான். ஆனா அது உங்களால் இயலாது. தேவன் வரக்குள்ள உங்களுடைய இயல்பு மாறும். அது தேவனுடைய வார்த்தைக்கு ஆம் என்று சொல்லும், ஆமேன் என்று சொல்லும். அது துள்ளி குதிக்கும். ஏனென்றா அது தேவன் அவங்களுக்குள்ள வந்து. ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க சொல்ல அவங்க வெண்மையாகவே, அதாவது பரிசுத்தாவி அவங்க சுத்தமாயிட்டு அவங்களோட பிசாசு ஏன போய், ஏன் நீங்க ஞானஸ்தானம் வர்றீங்க, ஏற்றுக்கொண்டு கழுவப்படக்குள்ள நீங்க புதிதாக மாறுறீங்க, ரத்தத்துக்குள்ள வரக்குள்ள உங்களோட பாவம் மன்னிக்கப்படுது. ஆனா பரிசுத்தாவி இல்லாததுனால என்ன இல்லை, பாதுகாப்பு. ஆனா பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தா உங்களோட ஜீவியம் மாற்றப்படும். ஏன்னா உங்களோட வாழ்க்கை முறை மாற்றப்படும். தேவனுடைய சமூகத்துல உங்களோட வாழ்க்கை நடைமுறை அது என்ன செய்யப்படும், மாற்றப்படும். அதுதான் உங்களை என்ன செய்யும், துள்ளி பரவசப்படுத்தி துள்ளி குதிச்சு சுயமா இல்லை, பிசாசும் என்ன செய்யும் அதே விடத்தை அது காண்பி. அதை சொல்லி பரிசுத்த ஆவி வச்சா அது உங்களோட ஜீவியம் முழுவதையும் அது என்ன செய்யும், சாட்சி பகரும். ஆமே. அது தேவனுடைய வார்த்தையோடு என்ன செய்யும், உங்களை வழி நடத்தும். தேவனுடைய வார்த்தைக்கு அதிக கனத்தை கொடுப்பீங்க. தேவனுடைய வார்த்தைக்காக உங்களை அதான் நான் சொன்னது போல ஒரு பெண் என்ன செய்வா, அந்த சாப்பாட்டு முறையை குறைச்சிடுவான். எது பிள்ளைக்கு கிரந்திய கொண்டு வரும், எது பிள்ளைக்கு கேடை கொண்டு வரும், அது எல்லாம் என்ன செய்வாவ, மாற்றுவா. அதே போலதான் பரிசுத்த ஆவி வந்தா தேவனை துக்கப்படுத்துற எதையுமே என்ன செய்வீங்க, நீங்க மாத்துவீங்க. இது தேவன் விரும்ப மாட்டா, இது தேவன் இல்லாட்டி எப்படி சொல்லுவீங்க, நாங்க கிறிஸ்தவங்க இது செய்யக்கூடாது, நாங்க கோவப்படக்கூடாது, நாங்க அப்படி. ஆனா பரிசுத்த ஆவி வந்தா இது தேவனை தூக்கப்படுத்து. தேவனை என்ன செய்யும், தேவனுடைய வார்த்தை அப்படிதான் அதை என்ன செய்யும், அது உரைக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய காரியமா இருக்கிறது. அதனால நாங்க மற்ற சபைகளை போல ஆள் மாறாட்டம், கிறிஸ்தவத்தை நாங்க ஆள் மாறாட்டம் செய்யக்கூடாது. ஆமே. நாங்க கிறிஸ்தவர்கள் என்று நாங்க உலகத்துக்கு காட்டக்கூடாது, வாழ்ந்து காட்டுவோம். ஆமே. நாங்களோட கனிகள் வந்து வாழ்ந்து காட்டுவோம். எங்களோட கிரியைகள் வந்து எது உண்மை, அப்பதான் நீங்க மற்றவங்களுக்கு சொல்லலாம். நீங்க அப்பதான் ஃபைட் பண்ணுவீங்க. எதிரி வந்து என்ன செய்யறான், இப்ப விஷத்தை திணைக்கிறான், சபைக்குள்ளாக என்ன செய்யறான், விஷத்தை திணிக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க, ஆதியிலிருந்து பகமை வரக்கூடாண்டு நாங்க ஓடுவோம் இப்ப வாசிச்சது போல. ஆனா வார்த்தைண்டு வரக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க, பட்டயத்தை எடுத்து வார்த்தையை வைத்து நீங்க என்ன செய்வீங்க, இது வந்து மெசேஜ் பரிசுத்த ஆவி. ஆமே. நாங்க பரிசுத்த ஆவி என்ற இப்படி எண்ணங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமே. இப்படியான காரியம் இருக்கக்கூடாது. நாங்க யுத்தம் பண்ண மாமிசத்துல யுத்தம் பண்ண தேவன் வரையில இன்னொருவன் எங்களுக்கு குறை சொல்றான்டா அந்த வார்த்தையில நாங்க இல்லைண்டா அதை எங்களை மாற்றணும். ஆமே. அதுதான் நாங்க அவங்களுக்கு சாட்சி. ஏண்டா ஒருவனுடைய காரியம் வந்து எங்களை இடர பண்ணக்கூடாது, அதுதான் இருக்கும். நான் அடிக்கடி அதாலதான் நான் சொல்றேன், என்னுடைய காரியமோ உங்களுடைய காரியமோ இடரலை கொண்டுறக்கூடாது. அதுல நான் அதுல ரெட்டிப்பா நான் அதை கவனமா நடக்கும். ஏனென்றா அது வந்து வேதத்துல என்ன எந்திரக்கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போடுவதே
நலமாய் இன்னொருவரை கண்டு எங்களை கண்டு இன்னொருவன் இடறக்கூடாது. அதுல ஒரு கிறிஸ்துவன் இருப்பான் ஒழிய அவன் பார்த்தா போட்டுமேன அது அவங்கள நான் இப்படிதான் இருப்பேன்டா அது ஆள்மாறாட்டம் இல்லை. அது டிரெக்டாவே விசுவாசி என்பதை காண்பிக்கு. அதான் விசுவாசி, பாவன விசுவாசி, அவிசுவாசி. ஏன்னா பாவன விசுவாசி தான் என்ன செய்வான், நான் சொன்ன மாதிரி வெண்மையோட உள்ளுக்குள்ள என்ன செய்வான், அவனால நாம சபை நாம் அதனால எங்களை மாற்றி கொள்ளணும் என்று விரும்புவான். அவன் மாறி இருக்க மாட்டான். ஆனா பரிசுத்த ஆவி வந்து அவன் மாறி இருக்கும். ஆமென். மாற்றுறது வேற, மாற்றப்படுகிறது வேற. இப்போ அதான் வேதண்டைக்கு நாங்கள் ரோமர்ல 12 உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, இந்த மெசேஜுக்கு அது ஏற்றது தான். ஏன்னா உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்ப பாருங்க, அதுதான் மற்றவங்க அதை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா தேவன் எந்த வார்த்தைக்கும் ஒரு சுயத்துவத்தை வைக்கல. சனிக்கிழமை வாசிச்சிங்களா, அது அருமையா. அதுல பயப்படாதே சிறுமந்தை என்றுட்டு அவர் கொண்டு வர. ஏண்டா மற்றவங்க வந்து அதை புரிஞ்சு கொள்ள மாட்டார். தேவன் ஏன் சொல்றேன், தேவன் ஏன் என்ன கருத்தை சொல்றேன், எதுவா இருந்தாலும் அவங்க விசுவாசிப்பான். ஆமே. அதாவது சொல்றேன், நான் வருமளவும் இவன் இருக்க உனக்கு சித்தமானால் என்ன என்றக்குள்ள அவங்களுக்கு புரியா. ஆனா அவங்க அதை விசுவாசிச்சான். அப்ப ஆனா அத மாமிசமா ஒருவன் விளக்கம் கொடுத்துட்டு என்ன நடந்திருக்கு, அது சரியாதான் இருந்திருக்கு. ஓமா இல்லையா? நான் வருமளவும் உனக்கு என்ன, இது கூட உங்களுக்கு விளங்க இல்லையா, இது கூட உங்களுக்கு படிக்க தெரிய என்ன, அவர் வர மட்டும் இவன் இருக்கா சித்தமே, சிம்பிள். ஏன்னா இவன் அப்ப இயேசு 2ஆம் வருகையில வரக்குள்ள 2000 வருஷமா உயிரோடு இருப்பான். ஆனா பரிசுத்தாவே அதுக்கு ஒரு விளக்கம். அது என்ன, அவர் ஆவியில வர்றதை அவன் என்ன செய்யறான், எடுத்துக்கொள்ளப்பட்டு காண்கிறான். ஆனா ஒரு போதன் பிரசங்கிச்சா எந்த பிள்ளையும் இல்லை. ஓமா இல்லையா? ஆனா பரிசுத்த ஆவியில தோற்றம் என்னன்றதை புரியணும். அதே போலதான் யோவான் 6ல சொல்றேன், என்ன, என் மாமிசத்தை புசித்து இதை பானம் பண்ணாதவனுக்கு ஜீவன் இல்லைன்றக்குள்ள சொல்றேன். அங்க தாதியோ அல்லது டாக்டரோ இருந்தா என்ன சொல்லியிருப்பான், இவன் ரத்த பூதமா இருக்கு, இவன்ட சரீரம். ஆனா பரிசுத்தாவி அதுக்கு ஒரு அதை பவுல் வந்துதான் என்ன செய்யறான் புரிய. அப்ப நாங்க அதை அறிஞ்சோன விசுவாசி. அப்ப அதே போலதான் நான் என்ன உங்களுக்கு இந்த இடத்துல சொல்றேன்டா, செய்தியை போடும். ஆமே. அப்ப செய்தி காரியங்கள், அப்ப அதான் தவறு சொன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்குள்ள என்னுடைய துண்டு வரக்குள்ள நான் இயர்போன்ல அடிக்கக்குள்ளதான் நான் அதை சிந்திச்சேன். நீங்க பேசின எவ்வளவு அந்த நாள்ல அதை பார்க்கக்குள்ள அது உண்மைன்றதை இப்பதான் புரியுது. அப்ப பாருங்க, அப்ப எந்தது சரியா பிள்ளையான்றதை காண்பிக்கிறது எது, வேதமும் செய்தி தான். நான் பிள்ளை என்றால் அதுதான் காட்ட போகுது. ஏன்னா நான் பிள்ளை என்றது. அப்ப அதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வார்த்தையை தேடக்குள்ளதான் தேவன் உள்ள வருவேன். அப்பதான் அது பரிசுத்த ஆவியை காண்பிச்சு. அப்ப சபையில உங்களை சும்மா இருக்க விடாது. நீங்க என்ன செய்வீங்க, எழும்பி பிரகாசிப்பீங்க. உங்களுடைய ஆமேன்ன்றது ஆக்ரோஷத்தை கொண்டு அது என்ன செய்யும், உணர்ச்சி வசப்படுதல் வந்து ஒன்றை கொண்டு வரும். நீங்க நினைக்க கூட மாமிச உணர்ச்சியும் இருக்கு, ஆவியில உணர்ச்சி. ஏன்னா அன்றைக்கு அப்போஸ்தலர் செய்தது ஆவியில. பரிசுத்த ஆவி வந்தோடனே என்ன செய்யறாங்க, உணர்ச்சி வசப்பட்டு அவங்க என்ன செய்யறாங்க, கீழே இறங்கி வந்து காரியங்களை செய்யறாங்க. ஏனண்டா அது உந்துதல் பரிசுத்த ஆவி. அப்ப அதனால நாங்க எப்படிதான் இருப்போம்ன்றதை நீங்க இருக்காதீங்க. நீங்க எல்லாரும் கண்ணியர்கள், வரவேற்கத்தக்கது, நல்லவங்க, மற்றவங்களை விட வேறு பிரிக்கப்பட்ட. ஆனா இந்த சபையில வந்து ஆமேன் என்ற வீதமும் எழும்பி பிரகாசிக்கிற வீதமும் வந்து அது குறைவு. அந்த பரிசுத்தாவி பெற்றாதான் கௌரவப்படுத்தும். ஆமேன். நான் சொன்ன மாதிரி நீங்க வார்த்தையை என்ன செய்வீங்க, பிரசங்கிக்கிற வேளையில எழுந்திருப்பீங்க, நீங்க வார்த்தையை வாசிக்கும் போது எழுந்திருப்பீங்க. அதை என்ன செய்ய மாட்டா, அந்த கிருமி உங்களை தள்ளி நீ இருக்காத. அப்ப அதான் நான் அந்த சபை காலத்துல ஒன்று வாசிக்கிற மாட்டின்னு நினைக்கிறேன். அவன் தானே அந்த பட்டயத்தோட அவன் ஒரு இதா இருக்கிறான். என்ன செய்யறான், அவன் ஒரு ராஜாவை சந்திக்க வரக்குள்ள அந்த ராஜா என்ன செய்யறா, இவன் மனித இவன் யார் கணக்கெடுக்காம அவன் காலுக்கு மேல போட்டு காலை போட்டு உட்கார்ந்துருக்கு. என்ன நடந்துச்சு, அந்த அவர் இருந்த சீட் வந்து நெருப்பு பிடிச்சு எரிஞ்சோடனே இவன் டக்குன்னு எழும்பி. ஆமே. அப்ப அதான் திகழ்ச்சி, தேவன் தன்னுடைய மனிதர்களுக்கு அவர் கணத்தை எதிர்பார்க்கிற. அதாலதான் பாருங்க அங்க நடக்குது அபிஷேகம் நடக்கக்குள்ள தாவீது சின்ன பையன், ஏன்னா சாலமோன் பெரிய ஒரு தீக்கசி, வயது சென்றதிலும் அது அவனை போல ஒரு தீக்கசி இல்லைன்னு வேதம் சொல்லுது. அப்படியானவன் அங்க ராஜா வரக்குள்ள இவன் எழுந்து நின்று என்ன செய்யறான், அவனை அபிஷேகம், இவன் தான் ஆள போறான். ஆமே. அவன் சின்ன பையன், ஆடு மேய்ப்பவன், உடுப்பு இல்லாம வாரான், கீழே மட்டும்தான் அது இருந்துச்சு. ஆனா அவன் என்ன செய்யறான், எழுந்து அவனை அபிஷேகிற. ஏன்னா கர்த்தர்ட்ட அபிஷேகம் அவனுக்குள்ள
வந்து ஏனண்டா இதெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ள வருமெண்டா தேவன் இருந்தாதான் அது உந்தி தள்ளும். ஆமே, அது தேவனுடைய வார்த்தை. இல்ல அவர் வரக்குள்ள நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் அதல்ல. இது நாங்க முயற்சிக்கிறோம். ஆமே, நம்ம கிறிஸ்தவர்கள் இப்படி வாழணும்னு நாங்க சொல்லுகிறோம். ஆனா உந்துதல். ஆமே, பரிசுத்த ஆவி மட்டும்தான் எங்களை என்ன செய்யுமெண்டா அது மாத்தும். அதனால இன்னைக்கு அநேக ஆள்மாறாட்டங்கள் இருக்கிற நாட்கள்ல நாங்க வாழ்கிறபடினால நாங்களும் அதே காரியத்தை செய்யாத வண்ணம் நாங்க எங்களை மாற்றிக்கொள்ளணும். எங்களுக்கு பொய்யானதோ புறம்பானதோ நாங்க சொல்லாததோ செய்யாதது சொன்னாலும் நாங்க என்ன செய்யணும்? பாக்கியவான் என்ற எண்ணத்தை சொல்லிட்டு சிரிக்கணும். ஆனா வார்த்தை என்று வரக்குள்ள நாங்க அதுல என்ன செய்யணும்? துணிந்து நாங்க வார்த்தைய என்ன செய்யணும்? அதற்காக கொக்கரிக்கவோ அதுக்காக எழுந்து நாங்க எந்த எதிர்ப்பையும் சந்திக்க நாங்க என்ன செய்யணும்? நாங்க விரும்பணும். அதான் நாங்க இதுல அதிக சொல்றேன். அகரிபாவே என்று என்ன செய்யறான் பவுல்? யாருக்கு பயந்தானோ, ஆனா தேவண்ட வார்த்தையை தவறா சொல்லக்குள்ள எழுந்து அவன் என்ன செய்யறான்? ராஜான்னு பார்க்காம அறிவிக்கிறான். இந்த வார்த்தையை அவன் தவறா சுட்டி காட்டுறான். வார்த்தையை இது இப்படி என்று காட்டக்குள்ள அவனால இருக்கலாம். ஆனா அவனுக்கு சொல்லக்குள்ள பேசாமே இருக்கிறான். ஆனா அந்த வார்த்தையை தவறாக பொறுத்தக்குள்ள எழும்பிட்டான். ராஜாவே என்று சொல்லி அவன் என்ன செய்யான்? உரத்த சத்தம் மட்டும் எழுப்பிட்டான். ஏண்டா அது வார்த்தை தவறா. அதே போலதான் நீங்களும் நானும் இருக்கணும். ஒழிய மாமிசமா சொல்றதுலயோ மாமிசமா யுத்தம் பண்றதுக்கோ நாங்க அதை கொள்ளாம இதால கேட்டு நம்ம என்ன செய்யணும்? கடந்து போறதற்கு. ஆனா கொள்ளாத இந்த மனவாட்டியில ஆள் மாறாட்டம் நிறைய இருக்கு. இந்த ஊழியங்களை இனங்கண்டு அவங்களை நிர்வாணப்படுத்தி இன்னைக்கு அது போதி என்றதை நாம காண்பிக்கவே தேவன் என்ன செய்திருக்காங்களை வைத்து இவ்வளவு காலம் நாங்க அதை வைக்காம இருந்தோம். ஆனா இந்த யுகத்துல பரிசுத்த ஆவி எனக்குள்ள உங்களுக்குள்ள வரக்குள்ள இனி ஆள்மாறாட்டம் செய்கிற எந்த மனிதனையும் விட்டு வைக்கும். ஆமேன். அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டது, அவர்கள் வார்த்தைக்கு எப்படியானவர்கள் என்பதை நம்ம பகிரங்கமாக காண்பிக்கவே தேவன் பரிசுத்த ஆவிய தேவன் அனுப்பியிருக்கிறான். அதுக்காக தான் உங்களையும் என்கிட்ட வெளிச்சம் அதை காண்பி. ஆமே, அதாலதான் நாங்க வர்றதை விரும்ப. ஏன்னா மலையின் மேல் உள்ள பட்டணம் என்ன செய்யாது? மறைந்தர். நீங்க இருளின் பிள்ளைகள் அல்லவே, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளை. அப்ப அதான் வேதம் யோவான்ல சொல்ல, இருள் வர வர வெளிச்சம் வர வர என்ன செய்யுமா? இருள் விலகிதான் போ. ஏன்னா வர வர அது என்ன செய்யும்? இருள் இருக்கா? வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்கல, அது இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கு. அப்ப நீங்களும் நானும் யாராவது உலகத்துல எவனாவது வெளிச்சத்தின் பிள்ளையா இருந்தா இருளுக்கு இருக்க முடியாது. அது இருள் ஒளிஞ்சிருக்க கரப்பொத்தானையும் காட்டணும். அது என்ன செய்யும்? பள்ளியையும் காட்டணும். அது ஓனாயையும் காட்டணும். ஓனாய் வெள்ளையை உடுத்தி கொண்டு செம்மறியாட போல வாரதையும் அதை என்ன செய்யணும்? காட்டணும். அதனால்தான் பவுல் சொல்றான், நான் போன பின்பு கொடிதான மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் யார அவன் சொல்றான்? வரப்போற மேய்ப்பர்களை தான் அவன் சொல்றான். சொன்னானா? பேரை சொல்லி சொன்னானா இல்லையா? சொல்றான். அதை அங்க தீக்கரிசி அதை எடுத்துக்கான். அவன்கிட்ட காலத்திலும் அவன் என்ன செய்றான்? பேரை சொல்லி அதை செய்யறத பாக்குறான். ஆனா இந்த காலத்துல என்னத்துக்கு நாம ஒருவனை மறைஞ்சிருக்கிற பிசாசை காட்டணும்டா வார்த்தையில் ஆள்மாறாட்டம் செய்யறத காண்பிச்சுதான் ஆகணும். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடி எங்களை தாழ்த்துவோம். நன்றி கதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வலவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே கோடான கொடி ஸ்தோத்திரம், நேற்று என்று மாறாதவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான இந்த நேரத்திலே கதாவே, கிறிஸ்தவத்தின் ஆள்மாறாட்டம் என்ற செய்தியை இந்த நேரத்திலே தியானித்து கதாவே, இன்றைக்கு நாங்களும் அப்படி ஆள்மாறாட்டம் செய்கிறோமா? கத்தாவே, சில குணாதிசயங்கள் எங்களை ஆள்மாறாட்டம் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதையெல்லாம் நாங்கள் களைந்து போட்டு கத்தாவே, உடைய வார்த்தைக்கு நாங்கள் பயந்து கத்தாவே, உடைய வார்த்தையை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பேசும் தெய்வமாயிருக்கிறபடினால் அந்த நாளுக்குரிய வார்த்தையை நீர் பேசுகிற தேவன். ஏற்ற காலத்திலே ஆவிக்குரிய ஆகாரம் என்றது போல கதாவே, நாங்கள் நல்ல மனிதர்களாக இருந்தாலும் எங்களுடைய நல்ல குணங்கள் ஒருபோதும் உடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் அசை போட்டு கத்தாவே நாங்கள் அறிந்து கொண்டு எங்களுடைய நல்ல குணங்கள் மறைந்து கத்தாவே
ஆண்டவரே யாக்கோபை போல இன்னொருவரை ஏமாத்தினாலும் இன்னொருவரை ஆண்டவரே நாங்கள் தள்ளி போட்டு நாங்கள் அதை பெற்றுக்கொண்டாலும் உம்முடையதை பெற்றுக்கொள்ளுகிற விஷயத்திலே நாங்கள் அப்படியாக ஜீவிக்க நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் எந்த மனிதனை வஞ்சித்தாவது நான் அதை பெறணும் என்றதிலே அவன் மும்முரமாக இருந்தான். அதே போல கர்த்தாவே இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக நாங்கள் யாரை பகைத்தாவது யாரை எதிர்த்தாவது யாரை விட்டு பிரிந்தாவது கர்த்தாவே நாங்கள் உம்முடைய ஆவியை பெற வேண்டும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்காவது காணியாவது வீட்டையாவது ஆண்டவரே தகப்பனையாவது தாயையாவது ஆண்டவரே கணவனையாவது மனையாவது விட்டு பிரிகிறவனை நான் இந்த பூமியிலே மாத்திரமல்ல அந்த ராஜ்யத்தில் நான் ஆசீர்வதிப்பேன் என்று அந்த பலனை கொடுப்பேன் என்று நான் அல்ல உம்முடைய வார்த்தை உம்முடைய சொந்த வாயினாலே நீர் உரைத்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் உம்முடைய காரியத்தை பெறுகிறதற்கு அதனாலே கர்த்தாவே சுயநலனுக்காக அல்ல, நாங்கள் முன்னேறுவதற்காக அல்ல, ஜனங்கள் எங்களை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல, நாங்கள் தான் பெரியவர்கள் என்பதை காட்டுகிறதுக்காக மற்றவர்களை தள்ளாத வண்ணம் மற்றவர்களுடைய குறைகளை சொல்லாத வண்ணம் உம்முடைய பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக உம்முடைய வார்த்தையை கை கொள்கிறதற்காக நாங்கள் யாரை விட்டு பிரிகிறதற்கும் நாங்கள் துணிவாக நிற்கத்தக்கதாக பரிசுத்த ஆவி ஆனவர் நீர் வரும்போது நீர் எங்கள் மத்தியில் இருந்து அதை செய்ய போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், வந்த ஜனங்களை ஆசீர்வதியும். யாவரோடு உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.